வேலை வெட்டி இல்லைன்னாலும் வேளா வேலைக்கு திங்கறதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. நல்லா தின்னு. என்ன சித்தி வெறும் வெண்டைக்காய் இருக்கு? நீ கிழிக்கிற கிழிப்புக்கு காலிஃபிளவரா வைக்க முடியும்? வெண்டைக்காவை தின்னாலாவது வேலைக்கு போற இடத்துல மூளை வேலை செய்தான்னு பாப்போம். எனக்கு தான் மூளை வேலை செய்யல, எல்லாம் வெண்டைக்காய் இருக்குது. அவருக்கு என்ன வேலை செய்யல, எல்லாம் முருங்காய சாப்பிடறாரு. டேய் பர்சனல் மேட்டர் கலராத. மானம் கப்பல் ஏறிடுனா அப்புறம். மானம் கப்பல் ஏறுதா? என்னைக்கு நீ சித்திய தொட்டியோ அன்னைக்கே உன் மானம் ஏரோப்ளேன்ல ஏறிச்சு. அப்பனும் புள்ளையும் சேர்ந்து ஆக்கி போடுறவளையே திட்டுறீங்களா? யோ உள்ள வா, உன்னை பேசிக்கிறேன். இந்த முருங்காயை சாப்பிடாம நான் உள்ள வர மாட்டோம்பா. கைமாத்தா 2 முருங்காய் கூட. நீ எனக்கு 2 வெண்டைக்காய் கொடு. வேணா நீயே தின்னு. 4 பேர் மொத்தமா போறோம். அவனை ஒரே அமுக்கு அமுக்கிறோம். சின்ன வயசுல திருவேலையே தொலைஞ்சது இது. இது அப்படியே விட்டுருந்துருக்கலாம். இன்னும் தொல்லையாகுது தாண்ட. எப்பா நான் ஆரம்பத்துல ஒன்னா தொல்லையா இருப்பேன், ஆனா எதிர்காலத்துல நான் தான் உனக்கு பெரிய உதவியா இருப்பேன் பாரு. கிழிஞ்சது போ. ஐயோ ஐயோ மகனே பாலசுப்ரமணியம், என்ன தேடிக்கிட்டு ஜவுளி கிடக்கார, நகை கிடக்கார, மளிகை கிடக்கார, வட்டி கிடக்கார எல்லாரும் வரானுங்கடா. தயவு செய்து அவனுக்கிட்ட சொல்லுடா. அப்பா ட்ரெயினை பிடிச்சி ஹைதராபாத் போயிட்டாரு, வரதுக்கு 5 நாள் ஆகுன்னு. மகனே என்ன காப்பாத்துறா. ஓகே இதுக்குதான் அவசரப்பட்டு கிழிஞ்சது ஒட்டினதுன்னு என்ன பேசக்கூடாது. யோ கந்தசாமி, எங்கடா உங்க அப்பா? கந்தசாமி எங்கயா? மளிகை கடை, நகை கடை, ஜவுளி கடை, வட்டி கடை. கரெக்டா தான் சொல்றீங்க. எங்க அப்பா காலையில 7 மணிக்கு ஹைதராபாத் ட்ரெயினை பிடிச்சி போய் இன்னும் 5 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. ஆனா உள்ளதான் இருக்காரு. கந்தசாமி அட பாவி, கவுத்துட்டானே. உள்ள என்ன வெளியிட்டு இருக்க? மரியாதையா வெளியே வர்றியா இல்ல உள்ள வந்து சட்டையை பிடிச்சு இழுத்து வாங்க. எங்கயா வாங்குறது? நீதான் மாட்ட மாட்டேங்கிறியே. கடன் எப்பயா கொடுக்க போற? வர்ற 1ஆம் தேதி கொடுத்துறேங்க. கொடுக்கலனா உங்க ஆபத்தால மேல சத்தியமா 1ஆம் தேதி கொடுத்துறேங்க. இடியா கையா, நீ 1ஆம் தேதி கொடுக்கல நாங்க கோர்ட்டுக்கு போவோம். நீ குடும்பத்தோட ஜெயிலுக்கு போவையா? ஏம்பா குடும்பத்தோட ஜெயிலுக்கு அனுப்புறேன்றாங்களே, நம்ம 2 பேரும் போனா பரவாயில்ல, அங்கேயும் சித்தியும் கூட்டு வந்துடாத. டேய் உண்மையை சொல்றேன்னு என்ன கவுக்குறேன்னு. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை, எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை ஜால்ரா ஜால்ரா. ஆமையா, நான் ஜால்ராவா இருக்கிறது தப்பு இல்ல, கால்ராவா இருக்கிறது தான் தப்பு. முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், அதிகார கும்பல், மாணவ கும்பல், அதிகார கும்பல். எதுக்கு எல்லாரும் வெளியில நின்னு சத்தம் போடுறீங்க? எங்க கோரிக்கைகள் நிறைவேறணும். வெயிட், நான் உங்களை லேபரர்ஸா மட்டும் நினைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறேன். இது உங்க கம்பெனி, உங்க ப்ராப்பர்ட்டி. லுக், இது நம்ம கம்பெனி கௌரவ பிரச்சனை. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம், ரைட்? அதுல கை வைக்காதீங்க பிஏ. உங்களையும் தான். உங்க பிரச்சனை. எங்க கோரிக்கைகள் என்னன்னா, நான் சொல்றேன். போன வருஷம் 7% போனஸ் கொடுத்தீங்களே, இந்த வருஷம் கம்பெனில ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு, ஏன் 10% கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்க போறீங்க இல்லையா? ரொம்ப சரிங்க. லீகல் அட்வைசர். எஸ் சார். நம்ம ஃபேக்டரி தொழிலாளர்கள் எல்லாருக்குமே 20% போனஸ் கொடுத்துருங்க. நீங்க 10% போனஸ் கேட்டீங்க, நான் 20% கொடுத்துருக்கேன். சந்தோஷம் தானே? எங்க 2வது கோரிக்கை என்னன்னா, உங்க 2வது கோரிக்கை என்ன நான் சொல்லட்டுமா? இது வரைக்கும் 2 செட் யூனிஃபார்ம் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷத்துல இருந்து 3 செட் யூனிஃபார்ம் வேணும்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? ஆமாங்க. அட்வொகேட், இவங்க எல்லாருக்கும் 4 செட் யூனிஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே? நிர்வாகத்தோட இந்த திடீர் மாற்றத்தில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவரே, இந்த ஃபேக்டரியே உன் பேர்ல எழுதி வச்சாலும் நீ திருப்தி அடைய மாட்டியே. விடுங்க சார். முதலாளி, நாங்க போராட்டத்தை இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறோம். முதலாளி முதலாளி ஸ்டாப் இட். எனக்கு இந்த வாழ்க ஒழிக ரெண்டுமே பிடிக்காது. என்னுடைய மேனேஜ்மென்ட்ல ஸ்ட்ரைக்ன்ற பேச்சோ சத்தமோ வரக்கூடாது. யூ நோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் இட். இங்கிலீஷ் புரியுதா?
புரியுதோ இல்லையோ நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க தொழிலாளர்கள் இல்ல, என்னுடைய நண்பர்கள். போய் வேலையை பாருங்க. போங்க. நாங்க வர முதலாளி. போயிட்டான். நான் தெரியாம தான் கேக்குறேன். தேர்தல் வாக்குது மாதிரி அள்ளி வீசிட்டீங்களே, நம்ம என்ன பக்கெட்டும் சிறப்புமா கொடுக்க போறோம்? எல்லாம் பணங்க. அட்வொகேட், இந்த விஸ்வநாத் விஷயம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டான். தொழிலாளர்களுக்கு அதிகபட்ச போனஸ் கொடுக்கணும்னு அரசாங்கமே அடுத்த வாரம் ஆர்டர் போட போகுது. அதுக்கான ஜியோ காப்பி இது. அரசாங்கம் சொன்னதுக்கு அப்புறம் நாம போனஸ் கொடுத்தா அது நமக்கு அவமானம். அதுக்கு முன்னால நானே கொடுத்துட்டேன். அது நமக்கு கௌரவம் இல்ல, எனக்கு கௌரவம். எப்படி என் பிளான்? ஷாபாஷ், நெத்தி அடி. உங்களை பார்த்துட்டு போறான்னு வந்தோம். அடக்கடச்சா போதுமையா சாமி, நீ ஆசையோடு டூயட் பாடி காமி. அடக்கடச்சா போதுமையா சாமி, நீ ஆசையோடு டூயட் பாடி காமி. லவ் 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 லவ். ஏங்க இங்க பாருங்க, உங்க கூட படிக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்களாங்க? என்ன அநியாயமா இருக்கு? போலீஸ்காரங்க இப்படி நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. நீங்க கண்டுக்க மாட்டீங்க? காலையில பொக்கே கொடுத்தாங்கல்ல, அதுக்கு தான் வாங்கட்டும். பொக்கே கொடுத்ததுக்கா உத வாங்குறாங்க? அப்ப காலையில் நானும் பொக்கே கொடுத்தேன். ஏன் கதி? ஐயோ, டோன்ட் வரி, அவங்க கொடுத்தது வேற விதம், நீ கொடுத்தது வேற விதம். ஆமா ஆமா, அவனுங்க பொட்டலாம் கட்டி கொடுத்தானுங்க. நான் இத்தினோண்டு தொடப்ப மாதிரில கொடுத்தேன். இது உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். ஓகே, இன்ஸ்பெக்டர் 1 minute. தேங்க் யூ. நாளைக்கு உங்க போட்டோ தினத்தந்தில வரும். வாடா. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அப்புறம் உங்க போட்டோ தினத்தந்தில வந்துற போகுது. Shut up. It's my hobby. என்ன காப்பியோ ஏறுங்க, எல்லாம் உங்களே தான். நீங்க இருங்க. என்னம்மா கண்ணு, பார்க்குக்கு எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு போலீஸை விட்டு அடிக்க விடுற? இறங்கடி கீழே. விடுறேடா. போலீஸ் அடி கூப்பிடுற? போலீஸ இப்ப கூப்பிடு. ஹலோ பிரதர், கை விடுங்க. விடுறேடா. தம்பி, பாப்பாவை நாங்க டவர் உச்சிக்கு தள்ளிட்டு போய் பஞ்சர் பண்ண போறோம். நீ போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துரு. ஏன் அங்கதான் சைக்கிள் கடை வச்சிருக்கீங்களா? ஏய், உங்களை பத்தி தெரிஞ்சுதான் வரும்போதே ஃபர்ஸ்ட் எய்ட் வந்துட்டேன். பஞ்சர் ஒட்ட போறேன். பாப்பாவுக்கு இல்ல, உங்களுக்கு. என்னடா சொன்ன?
பயந்தே போயிட்டேன் பாலு. எப்படிங்க நம்ம ஃபைட்டு? பரவாயில்ல, நல்லாவே ஃபைட் பண்ணீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது என்னங்க சுண்டக்கா ஃபைட்டு? இதை விட பிரமாமா ஃபைட் பண்ணுவாங்க. தெரியல. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்சா போறாதுங்க, பையனுக்கும் பிடிச்சிருக்கணும். பையனுக்கும் பிடிச்சு போச்சு. அடுத்த மாசமே கல்யாணம். அப்ப நாங்க புறப்படுறோம். நாம பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்து அத மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டா தங்கச்சி வாழ்க்கையே கெட்டு போயிடும். எதுக்கும் ஒரு வார்த்தை முன்னெச்சரிக்கையா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். பெங்களூர் பஸ்ஸே வந்துருச்சு, ஏறுங்க. என்ன தம்பி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை, என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்ககிட்ட நாளைக்கு என் தங்கச்சியை பத்தி யாராவது ஏதாவது தப்பா சொல்லி அவ வாழ்க்கை கெட்டக்கூடாது பாருங்க. அதனால ஒரு உண்மையை சொல்றேன். என் தங்கச்சி இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு தடவை ஒரு பையன் கூட பீச்சுக்கு போயிருக்கா, ஒரே ஒரு தடவை ஹோட்டலுக்கு போயிருக்கா, ஒரே ஒரு தடவை பார்க்கு போயிருக்கா. அவ்வளவுதான். இத காரணமா வச்சு அவளை நீங்க கைவிட்டுறாதீங்க. இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு தேவையா? பறந்துட்டாங்க. இனிமே இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. பஸ் ஸ்டாண்டுக்கு போன மாப்பிளைய இழுத்து புடிச்சு வச்சு சொல்லிட்டு வந்திருக்கானே, என் பொண்ணு அவனுக்கு கம்பெனி கொடுத்தாளா, அத இவன் பார்த்தானா, பெருசா கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன அப்படி கட்டில படுத்தா எந்திரிச்சிட்டா? 1000 இருக்கட்டும் சித்தி, தங்கச்சி பண்ண தப்பு தானே? ஆமாண்டா, தப்புதான். ஏன் அண்ணன் தம்பிங்க என்ன இப்படி பாத்திருந்தா ஏன் கழுத்துல தாலி ஏறி இருக்குமா? எப்பா, போன ஜென்மத்துல எந்த குடும்பத்துக்கு என்ன பாவம் பண்ணியோ இந்த ஜென்மத்துல நம்ம குடும்பம் இந்த நார் நாருது. நீங்களா இருன்னு சொன்னாலும் இந்த வீட்டுல இனிமே நான் இருக்க தயாரா இல்ல. மீனாட்சி, இந்த கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்களே, அது உண்மைதானுங்களா மீனாட்சி? உண்மைதாயா? ஹாய் ஸ்வீட்டி. அண்ணே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியும். உண்மை பேசினால பாவம் நம்ம டிரைவரை வீட்டை விட்டு வெளில தத்திட்டாங்க. இப்போ நம்ம கார் டிக்கில குடும்பம் நடத்துறான். நம்ம அவுட் ஹவுஸ் சும்மா தானே இருக்கு. அதுல அவனை குடி வச்சா என்னன்னு கேட்க போற. Am I correct? ஆமாண்ணே, என் மனசுல இருக்கிறது நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் மட்டும் இல்லம்மா. I was not just born before you. Also think ahead. Carry on. Thank you, அண்ணே. ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் கிட்ட அடி வாங்கிட்டோம் மேடா. கவலைப்பட ஆரம்பிச்சு 2 பேரையும் காரோட வச்சு கொளுத்திடுவோம். கொளுத்த வேண்டிய காரும் வந்துருச்சு, குட்டியும் கூட்டத்தோட வந்துகிட்டு இருக்கா. அவளை இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். என்ன ரோட் சைடு ரோமியோஸ் சைலண்டா உட்கார்ந்திருக்கீங்க? வரியா? கிஸ் அடிக்கலாம். அடிச்சுட்டா போச்சு. உனக்கு கிஸ் தானே வேணும்? என் டிக்ஷனரியில கிஸ்ஸுக்கு இதாண்டா அர்த்தம். வரட்டுமா? ஏய் மச்சான், வேணாம்டா. அவ அழகா இருக்காங்கிற திமிர்ல தானே என் ஃபேஸ்ல கைய வச்சிட்டா. நாளைக்கு காலையில இருந்து அவ ஃபேஸ்ல யாரும் முழிக்காதபடி பண்ணிடுறேன். என்னடா பண்ண போற? கெமிஸ்ட்ரி லேபுக்கு வருவாள்ல, அங்க வந்து பாருங்கடா. நீங்க லீவ் போட்டு வாங்க, வீட்டுக்கு போலாம். அவங்க உங்களை என்னமா பண்ண போறாங்க? பாலு, என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது, வழிய விடு. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்லி நான் கேக்குறது இருக்கட்டும். முதல்ல வண்டி எடுத்துட்டு வீடு போய் சேரு. நான் சொல்றத கேளுங்க. வழிய விடு. ஏண்டி அவர் அடிச்ச? என்ன பண்ண பாத்தியா? பாருடி அவர் முதுக. அவர் மட்டும் தடுக்காம இருந்தா ஆசிட் பட்டு உன் ஃபேஸே வெந்து போயிருக்குண்டி.
உட்காருங்க. ரொம்ப வலிக்குதா? வலிலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஐயோ, என்ன கொடியில இருந்த துணியெல்லாம் காணா? பெட்ஷீட்டை காணா? எவனா மோமுடி கொள்ளக்காரன் வந்து பண்ணனா? நல்ல வேளை லுங்கியாவது விட்டாங்க. என்ன இது பாடி? எவ வந்தா? ஓ, நம்ம பனியனா? பாலு உள்ள வந்துடாதீங்க. ஏங்க, நான் அரண்டி விரோணமா இருக்கிறேங்க. இப்பதான் பாடி போட்டுட்டு இருக்கேன். இல்ல, பனியன் போட்டுட்டு இருக்கேன். ஏங்க, என் துணியெல்லாம் எவனா திருட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க துணியெல்லாம் நான் தான் காலையில எடுத்து கார்ப்பரேஷன் லாரியில போட்டுட்டேன். நீங்களா? அதுல ஜட்டிலாம் கூட காணுங்க. அது கூட நீங்க தான் எடுத்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறதா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குதுங்க. நல்ல வேளை நான் கட்டில கட்டி பிடிச்சுன்னு படுத்திருந்தேன். இல்லனா இந்நேரம் நான் எந்த குப்பை தொட்டில குப்புறப்படுத்துறேன்னு தெரியலையே. என்ன துரத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்குன்னு அன்றாயிரம்லாம் அவருன்னு துரத்துது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. பாலு, பேசி முடிச்சிட்டீங்களா? இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்தாங்க, இந்த துணி எல்லாம் உங்களுக்கு தான். எதுக்கு? கொண்டு போய் சாம்பிராணி போடுங்க. சரி. இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க இந்த Dress தான் போட்டுக்கணும். ஒண்ணுமே புரியல. ஈவினிங் 5 மணிக்கு போட் கிளப்புக்கு வாங்க, அப்ப புரிய வைக்கிறேன். ஏன் 4:30 மணிக்கு வந்தா புரிய வைக்க மாட்டீங்களா? ஐயோ, ஒழுங்கா வந்து சேருங்க. ஓகே, நான் சிஎம் கிட்ட பேசுறேன். என்ன வருதெல்லாம்? பார்த்தா தெரியலங்க, எல்லாம் புது துணி. உங்க தங்கச்சி எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இதே கேள்வி தாங்க நானும் கேட்டேன். அதுக்கு இந்த துணியை போட்டுக்கிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு போட்ல பண்ண வர சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். சரி, அவன் முதலாளி உன்னை எப்படி வர சொன்னாலோ அப்படின்னு எங்க போ. வாஸ்தவங்க. அவ என்ன சொல்றாளோ அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்லு. ஏன்னா நானும் உனக்கு முதலாளி. அதுவும் வாஸ்தவம் தான். அவங்களுக்கு ரேடியோன்னா அவங்களுக்கு டேப் ரெக்கார்டரு. மொத்தத்துல நான் ஒரு 2-in-1 யூஸ் பண்றீங்க. அப்புறங்க 5 மணிக்கு மேல நான் வரலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா என்னை விட உங்க தங்கச்சி பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். என்ன சைலண்டா இருக்கீங்க? காலையில புதுசா Dress எல்லாம் வாங்கி கொடுத்தேனே, அத பத்தி ஏதாவது கேட்கணும்னு தோணலையா? தோணுச்சுங்க. கேட்டா நீங்க கோவப்படுவீங்க. அதான் பேசாம இருந்துட்டேன். சத்தியமா நான் கோவப்பட மாட்டேன். தைரியமா சொல்லுங்க. இல்ல, இவ்வளவு துணி வாங்கி கொடுத்துருக்கீங்களே, இந்த காசை மொத்தமா கேட்பீங்களா இல்ல தவணை முறையில கேட்பீங்களா? பாலு, இததான் கேட்கணும் தோணுச்சா? சத்தியமா இதாங்க தோணுச்சு. ஐயோ பாலு, எனக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 18-19 இருக்கும். உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 26 வயசு இருக்கும். ஒரு 26 வயசு ஆம்பளைய 18 வயசு பொண்ணு தனியா கூட்டிட்டு வந்து என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறாள்னா அது என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏங்க, தள்ளின்னு வந்தது நீங்க, என்ன கேட்டா எப்படிங்க? கேட்டதுக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களுக்கு 18 வயசு 26. கண்டுபிடிச்சங்க. என்னன்னு சொல்லுங்க. வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு கேட்க போறீங்க. கடவுளே, வேற எதுவுமே தோணலையா? தோணலீங்களே. சத்தியமா? சத்தியமா. மை காட். உங்க கடமை உணர்வும் தைரியமான மனசும் உண்மையை பேசுற உங்க குணமும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பாருங்க, நடுவு தண்ணியில உயிரை கையில பிடிச்சுன்னு கேக்குறேன். சுத்தி வளைச்சு பேசாதீங்க, நேரடியா சொல்லுங்க. பாலு, ஐ லவ் யூ பாலு. என்னது லவ்வா? இந்த காதலு
ஐயா அம்மா என்ன விட்டு இல்ல எங்க போற நில்லு பாலு. என்ன பாலு இது? என்ன சார் நியாயம்? 4 பக்கம் தண்ணி சார், நடுப்புற நின்னுக்குன்னு ஐ லவ் யூன்னு சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? டமால் தண்ணில குச்சிட்டேன். நீங்க யாரு? 10 மில்லுக்கு ஓனர். நான் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி டூயிட் பண்ணா நீங்க சும்மா விட்டுறீங்களா சார்? பிரிஸ்டேஜ் பார்த்து எங்களை பிரிச்சு வச்சிருவீங்க. அப்புறம் நான் தேவதாஸ் மாதிரி தண்ணி போட்டுட்டு இருப்பேன். உங்க தங்கச்சி ஜன்னல்ல இருந்து என்ன பாத்துட்டே இருக்கா. நீங்க மோட்டார் சைக்கிள்ல என்ன சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பீங்க. இதெல்லாம் தேவையா சார்? இப்பவே என் பேர் நல்லா இருக்கும் போதே என் கணக்கை பார்த்து என்ன கழட்டி விட்டுருங்க. வெயிட் பாலு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், என் தங்கச்சி கேரக்டர் பத்தி எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஒரு உண்மையான சர்வெண்ட்டை நான் அழைக்க விரும்பல. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு செல்லமா வளர்த்துட்டேன். அவளை நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆனா நீ வேலையை விட்டு போயிடாத. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணுமோ அவளை நான் போட்டு தரேன். சம்பளம் யாருக்கு சார் வேணும்? ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க தங்கச்சி சொல்லி வைங்க, இந்த லவ்வ பத்தி மட்டும் நம்ம கிட்ட பேசவே கூடாது. பாலு பாலு சிவிட்டு முட்டம். தூக்கம் கேக்குதா உனக்கு? தூக்கம் இரு, உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ ஐயோ மோகினி பிசாசு. நான் ஷீலா. எதுக்குங்க ராத்திரில வந்து ஜன்னல் வழியா குத்துறீங்க? சத்தம் போட்ட வாயிலேயே குத்திடுவேன். எவ்வளவு மரியாதையா கூட்டிட்டு போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிருக்கீங்களே. அங்கேயே சொன்னா நீங்க நம்மள சும்மா விட்டுருப்பீங்களா? நீங்க சொன்னது பலான ஸ்டைல்ல இருந்தது. அதான் நேரா வந்து உங்க அண்ணாத்துக்கிட்ட சொல்லிட்டேன். உங்களு இப்ப சொல்றாங்க, இந்த ஓரம் கட்டுறது, இந்த தள்ளின்னு போறது, பலான பேசுறது, ராத்திரில இப்படி கொம்பு விடுறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பகல் முழுக்க கார் ஓட்டணுமா, ராத்திரி ஆனா கவுந்து படுத்துமான இருக்கணும். அலையுதுங்கப்பா. தூங்குற நீ. இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்றேன் பாரு. பாருங்க, எனக்கு ஜுரம் வந்துடும், அப்புறம் வண்டி ஓட முடியாது. உனக்கு ஜன்னியே வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இனிமே என் வண்டியை தொட்ட அவ்வளவுதான். சத்தம் போடி. அண்ணே ஹலோ, வெயிட். உங்க காலேஜ்ல எல்லாரும் ஊட்டிக்கு டூர் போறாங்க. அவங்களோட பஸ்ல போறதுல உனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நம்ம கார் எடுத்துட்டு போலாமான்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வந்திருக்க. am I correct? 100% கரெக்ட். பாலு தான் உனக்கு கார் ஓட்டணும், அதான் உனக்கு சேஃப்டி. அண்ணே எனக்கு டிரைவரே தேவையில்லை. and I don't like பாலு. பாலு வரதா இருந்தா நான் இந்த டூரை கேன்சல் பண்ணிடுறேன். ஏய், don't be silly. உன் விருப்பத்துக்கு எப்போது மறுப்பு சொல்லிருக்கனா? கேரியா. Thank you டே. முடிஞ்ச அப்படியே நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்துருமா? கண்டிப்பா நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் நான் வருவேன். பாலு சார், ஷீலா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோட ஊட்டிக்கு டூர் போறாளாம். போயிட்டு வரட்டுங்க. எல்லாரும் பஸ்ல போகும்போது இவன் மட்டும் நம்ம கார் எடுத்துட்டு போகணும்னு சொல்றா. அதுவும் நல்லதானுங்களே. அது இல்ல, நான் எவ்வளவு சொல்லியும் உன் மேல இருக்க கோவத்துல காரை தானே டிரைவ் பண்ணிட்டு போகணுங்கிறா. அங்கதாங்க இடிக்குது. பல உயிர் சேதங்கள்லாம் ஏற்படும். அதனாலதான் சொல்றேன், அவ திரும்பி வர்ற வரைக்கும் நீ அவளை ஃபாலோ பண்ணு. என் உயிரை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ஊட்டி உயரமான மலைங்க. நான் எங்கேயாவது எட்டி கிட்டி பார்க்கும்போது ஒரு டிக்கெட்டி விட்டாங்கன்னா எலும்பு கூட தேராதுங்க. நத்திங் வில் ஹேப்பன். அவளுக்கு பாதுகாப்பா போக வேண்டியது உன் கடமை. ஓகே, அப்ப எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. உன்னை எங்க அடிச்சா எங்க கவுருவேன்னு தெரியும். ஊட்டிக்கு வா, குளிருக்கு ஒரே அமுக்க அமுக்கிடுறேன். யாரும் உள்ள வராதீங்க, எல்லாரும் இங்கே இருங்க. டோன்ட் எக்ஸ்பிளைன் சார். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட தெரியாது. எனக்கு என் தங்கச்சி உயிரோட வேணும், ப்ளீஸ். எல்லாருடைய பிளட்டையும் டெஸ்ட் பண்ணதுல லக்கிலி உங்க பிளட் குரூப் மட்டும் மேட்ச் ஆயிருக்கு. நீங்க ரத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்க உயிரை காப்பாத்திடலாம். நிச்சயமா கொடுக்குறேன் சார். நர்ஸ், பிளட் எடுக்க அரேஞ்ச் பண்ணுங்க.
ஷீலா, பாலு மட்டும் நல்ல நேரத்துல ரத்தம் கொடுக்காம இருந்திருந்தா உன் உயிரையே காப்பாத்திருக்க முடியாதுரி. ஷீலா, பாலு மட்டும் நல்ல நேரத்துல ரத்தம் கொடுக்காம இருந்திருந்தா உன் உயிரையே காப்பாத்திருக்க முடியாதுரி. ஆமா பாலு, எப்ப நீங்க எனக்கு ரத்தம் கொடுத்தீங்களோ அப்பவே நீங்க என்னோட கலந்துட்டீங்க பாலு. நிஜமா? நான் கார் ஓட்டினா நீங்க திட்டுவீங்க. நீங்க ஓட்டலைன்னா தான் நான் திட்டுவேன். அதுக்கு இல்லைங்க, ஏற்கனவே நீங்க சொல்லியும் நான் கேட்காம உங்க பின்னாடி வந்ததால தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் காரை கேர்லெஸ்ஸா ஓட்டுனதுனாலதான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இனிமே அப்படி ஆகாம இருக்கணும்னா நீங்க தான் வண்டியை டிரைவ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னங்க முன்னாடி உட்காருங்க, பின்னாடி உட்காருங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும், வாங்க போலாம். பாலு, உங்க யதார்த்தமான மனசை பார்த்து தான் அன்னைக்கு நான் உங்களை ஐ லவ் யூன்னு சொன்னேன். அதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டீங்க. அப்ப கூட உங்களை என்னால வெறுக்க முடியல பாலு. அந்த ஊட்டி ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என் பார்வையில படுற எல்லா பொருள்கள்ல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் உங்க முகம் தான் தெரியுது. அதுக்கு ஒரு நல்ல கண்டாக்டர் போய் பாருங்க. ஒரு பொண்ணோட உடம்புல ஆணோட ரத்தம் கலந்துச்சுன்னா அது அவ புருஷனுடையதா தான் இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க ரத்தம் என் உடம்புல கலந்துருச்சு. உங்களை என்னால மறக்க முடியல பாலு. இத பாருங்க, நீங்க கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. உங்களுக்கு காதல் வரணும்னா இப்படி மேலேயாவது வந்திருக்கணும். நான் உங்ககிட்ட மாசம் மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன், அதை புரிஞ்சுங்க. பாலு நில்லுங்க. எங்க போறீங்க? இதையும் எங்க அண்ணன் கிட்ட தானே சொல்ல போறீங்க. பரவாயில்ல, போய் சொல்லுங்க. அவர் எடுக்கிற அவசர முடிவுக்கு நான் எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட வேண்டியதா இருக்கும். அதை தாங்காம ஆரோ இந்த கடலோன்னு நான் என் முடிவை தேடிக்குவேன். நான் சாகிறது பெட்டரா இல்ல என் காதலை ஏத்துக்கிறது பெட்டரான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒன்னு சொல்ற கேட்டுக்குங்க. எங்க அண்ணனை கூட்டிட்டு வரும்போது மறக்காம 2 மாலை வாங்கிட்டு வாங்க. என் கல்யாணத்துல போட முடியாத மாலையை என் சாவுக்காவது போடுவீங்கன்னு நினைக்கிறேன். குட் பை. விஷயமா என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? யூனியன் தலைவரை வர சொல்லியிருக்கேன். வந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருங்க. எத்தனையோ தலைவரை பார்த்தாச்சு, வரட்டும். இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். மிஸ்டர் ரத்னவேல், உங்களை எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? லேபர் யூனியன் சார்பா உங்க மேல நான் கேஸ் போட்டிருக்கேன். கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கும். அது விஷயமா பேசுறதுக்காக நீங்க என்ன இங்க கூப்பிட்டிருக்கீங்க. வெரி குட். இது வரைக்கும் நான் தான் அட்வான்ஸா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்க முந்திக்கிட்டீங்க. என்ன என்ன கேஸ் அது? விரல் போன தொழிலாளி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. போதாததுக்கு மெடிக்கல் செக்அப்னு ஒரு செட்டப் பண்ணி அவனை அன்ஃபிட்னு முத்திரை குத்தி வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. வெயிட், எல்லாத்தையும் நானேவா செஞ்சேன்? சரி, நான் மாசம் மாசம் 3000 ரூபாய் தரேன்னு தான் சொன்னேன். கவர்மெண்ட் டாக்டர் வந்தாரு, மெடிக்கலி அன்ஃபிட்னாரு, கம்பெனி ஆக்ட்னாரு, டிஸ்மிஸ் பண்ணாரு. நான் என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு தெரிகிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் மிஸ்டர் ரத்னவேல் தொழிலாளர்கள் உண்டியல்ல போடுற 1 ரூபாய் 2 ரூபாய்லாம் உங்க வீம்புக்காக வீண் செலவு செய்றீங்க? லுக், இந்த கேஸை வாபஸ் வாங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10, 20, 30? தொழிலாளிங்க ரத்தத்தை சிந்தி உருவாக்குன இயக்கத்துல வளர்ந்தவனா என்ன வேலை பேசலாம் நினைக்காதீங்க. எடுத்து உள்ள வைங்க. வர்றேன். மிஸ்டர் அருணாச்சலம், ஆயுத பூஜை என்னைக்கு வருது? ஆயுத பூஜை என்னைக்கு வருது?
அவ்வளவு பணத்துக்கு அவல் பொரி வாங்குங்க. அவ்வளவுக்கும் சாமி கும்பிடுறதுக்கு அவள் புரியா? சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்ல, அவன் சவ ஊர்வலத்துக்கும் சேர்த்துதான். ஓஹோ, அவள் பொறி போட்டு அவன் ஆயில முடிக்கணுங்கிறீங்களா? ஓகே. அலங்காரம் எல்லாம் பிரமாதமா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது உங்க ஃபேக்டரி, நீங்க தான் அதுக்கு முதலாளி. செய்யும் தொழிலை தெய்வம் நினைச்சு ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடுங்க. சரியா? அயோக்கியத்தனமான முதலாளிகளை கும்பிடுறத விட இந்த மாதிரி மிஷின்களை தெய்வமா நினைச்சு கும்பிட்டா தொழிலாளிகளும் நல்லா இருப்பாங்க, நாடு நல்லா இருக்கும். குடும்பம் எங்க போய் சொல்றதுங்க முதலாளி? ஆத்தா இல்லாத பிள்ளைய இவனும் அனாதை ஆக்கிட்டு போயிட்டானே முதலாளி. தொழிலாளர்களுக்காக ரத்ன சந்திர ரத்னவேலு இன்னைக்கு தன் உயிரியை தியாகம் பண்ணியிருக்காரு. அவர் பொண்ணை நான் அனாதையா விட மாட்டேன். உங்க எல்லாரும் முன்னால சொல்றேன், அவர் பொண்ணை நான் தத்தெடுத்துக்கிறேன். இனிமே அவன் என் குடும்பத்து பொண்ணு. ஆயுத பூஜைக்கு வாங்கின அவள் புரிய ரத்னவேல் சவ ஊர்வலத்துக்கு போடுங்க. அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி. பாவிக்கு கொள்ளி வைக்க கூட பிள்ளை இல்லைங்களே. அந்த கவலை உங்களுக்கு வேணாம். ரத்னவேலுவுக்கு நானே கொள்ளி வைக்கிறேன். முதலாளி வாமா. ஷீலா, ஷீலா. என்னண்ணே? நம்ம யூனியன் லீடரோட பொண்ணு சித்ரா. அம்மா அப்பா இல்லாதவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கண்ண. இனிமே இவ்வளவு நம்ம குடும்பத்துல ஒருத்தி. நீ என்ன சார்? நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கண்ணே. போமா. நம்ம முதலாளிக்கு எம்புட்டு தங்க மனசு பாங்களா? நான் என்ன தமான மனசு நான் சொன்னேன்? போச்சின்னு போயாயோ, ஏற்கனவே போச்சிருக்கியா? கருப்புல ஒன்றும் தெரியல. Oh, hello. Hi. Good morning. No good mornings. Only good nights. என்னைக்குமே என்னை இருட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலான்னு ஆசைப்படுறீங்களா? நான் பகலுக்கு வரணும். Yes. I want to come out of this darkness. Hey, don't be silly. நீ என்னோட black money. கணக்குக்கு வராத கணக்கு. உன்னை மறைச்சு வைக்கிறதுல தான் என் மரியாதையே இருக்கு. ஓகே பேபி? இருங்க. சொகத்தை கொடுத்த உரிமையில சொந்த கொண்டாட நினைச்சது தப்புதாங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. கட்டிக்கிட்டவளா இருந்தா தலைக்கு குளிச்சா மட்டும் போதுங்க. நான் வச்சுக்கிட்டவ தானே.
வைத்திய சேர்த்து கழுவிட்டு கம் ஆன் டியர், காம் டவுன். நான் வர சனிக்கிழமை வரேன். ஓகே. இந்த பாரு பாப்பா, நானும் ஆன்ட்டி இங்க விளையாடிட்டு இருக்கோம். நீ போய் அந்த கார்னர்ல விளையாடு. அதெல்லாம் முடியாது. உங்க கூடவே சேர்ந்து நானும் இங்கே விளையாடுறேன் பாலு. இந்த பாருமா, அந்த ஆட்டத்தை நாங்க 2 பேரும் தனியாதாமா ஆடணும். உன்னெல்லாம் பார்ட்னர் சேர்த்துக்க முடியாது. பாலு, நான் உங்க கூட தான் விளையாடுவேன். இல்லன்னா காரைடு வீட்டுக்கு போலாம். ஏய், உன்னோட வயசுல பெரியவர் தானே, என்ன பாலு பாலுன்னு கூப்பிட்டுக்கிட்டு அங்கிள்னு கூப்பிடணும், சரியா? நான் ஆரம்பத்திலே அங்கிள் தான் கூப்பிட்டேன். நீ தான் டிரைவர்னு கூப்பிட சொன்ன. இப்போ என்னடானா மாத்தி மாத்தி பேசுறியே, என்ன விஷயம்? ஷீலா, விவகாரம் வேற மாதிரியா போகுது. பாப்பா, நீ என்ன டேய் பால்னாவது கூப்பிட்டுக்க, அதை பத்தி கவலையே இல்லை. நான் இந்த பந்து அடிக்கிறேன், நீ ஓடி போய் எடுத்துனா பார்க்கலாம். ஓடே! இது போயிட்டு வரதுக்குள்ள 1/2 மணி நேரம் கேப் இருக்குது. பாபா, ஆரம்பி. ஐயோ, குட்டி சத்தா மறுபடியும் வந்துருச்சா? பாப்பா, பக்கத்திலே போடுறேன், மெதுவா போயிட்டு வந்துரு போ. இதுதான் விஷயமா? சமாளிக்கிறதே கஷ்டமாகுது, இது வேற. ஹலோ, போதும் எந்திரிங்க. ஐயோ, என்ன இதான் நீ விளையாடுற லட்சணமா? ஆன்ட்டிக்கு எவ்வளவு நேரம் முத்தம் குடிப்பியோ சொல்லிடு. அது வரைக்கும் நான் கார் பின்னால உட்காந்துடுறேன். அதுக்காக பந்தடிச்சு என்னாலே விடாத, புரியுதா? இப்ப நீ போய் பந்தெடுத்துட்டு வா, அது வரைக்கும் நான் ஆன்ட்டிக்கு முத்தம் கொடுக்குறேன். சரியான கேட்டு ஆவி பூந்த குழந்தை. ஆன்ட்டி, ஆரம்பிக்கலாமா? உங்கள மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னட் ஷெரீஃபாக போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவும் உண்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். ஹலோ சார், ஹவ் நைஸ் ஆஃப் யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ வெரி மச். டாடி, ஹலோ மீனுக்குட்டி, கம் 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 கம். டாடி, நீங்க ஷெரீஃப் ஆயிட்டீங்களாமே? ஓ எஸ், உனக்கு யார் சொன்னா? என் கிளாஸ்மேட் கீதா சொன்னா. அவளுக்கு யார் சொன்னா? அவங்க அப்பா தான் செக்ரட்டரியேட்ல ஜீவோ பாஸ் பண்ணாராம். கிழிஞ்சுது. டாடி ஷெரீஃப் ஆனதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஷோ டாடி, இனிமே டிராஃபிக் கான்ஸ்டபிள் கை காட்டினா நம்ம கண்டிக்காம போயிடல. என்ன இப்படி பாக்குறீங்க? குழந்தை எப்படி பேசுதுன்னா, இது கூட எம்பி குழந்தை எம்எல்ஏ குழந்தை படிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாடை. போங்க டாடி, எப்ப பார்த்தாலும் இங்கே முத்தம் குடிக்கிறீங்க. இங்க 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 எல்லாம் முத்தம் குடிக்க மாட்டீங்களா? என்னம்மா அது புதுசா? புதுசானே இல்ல, நம்ம காரோட டிரைவர் அங்கிள் நம்ம ஷீலா ஆன்ட்டிக்கு இங்க 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 தானே முத்தம் குடிப்பாங்க. பாப்பா பாப்பா, நீ போய் தானே சொல்ற? நான் இது போய் சொல்லும். என்ன டெய்லி கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் டிரைவர் அங்கிள் பந்த தூரமா அடிச்சு விடுவாரு. நான் போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நம்ம ஆன்ட்டிக்கு இச்சின்னு முத்தம் குடிப்பாரு. மீனா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? போங்க டாடி, நீங்களும் லாயர் அங்கிள் மாதிரி டியூப் லைட்டா இருக்கீங்க. நல்ல வேளை டியூப் லைட்னு சொல்லிச்சு. ரெட் லைட்னு சொல்லி இருந்தா ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும். சும்மா இருங்க அங்கிள். டாடி, நீங்க வேணும்னா அவங்க கூட கிரவுண்டுக்கு போங்க. உங்க காலையும் பந்த கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் இச்சின்னு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன, நீங்க போனா பந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அட்வொகேட் பத்திக்குச்சு. எங்க அண்ணன் என்ன 6 மாசம் அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு சொல்றாரு. ஆனா நான் அங்க போறது இல்ல பாலு. ஏன்னா உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீ எதுக்கு என்ன விட்டு பிரியனா? நான் தான் அடுத்த மாசம் 16ஆம் தேதி அமெரிக்கால இருக்க போறேனே. அது எப்படி? எப்படியா? இப்படிதான். என்ன தெரியுமா? நாகாலாந்து, ராயலசீமா, ராஜஸ்தான், பூட்டான் லாட்டரி டிக்கெட். பம்பர் குழுக்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேல தான் நான் டிக்கெட்டே வாங்கியிருக்கிறேன். 14ஆம் தேதி காலையில குழுக்கள், 15ஆம் தேதி நான் பணத்தை பேங்க்ல இருந்து டிராப் பண்றேன். 16 காலையில உன்னை நான் அமெரிக்காவில் மீட் பண்றேன். அப்படியே லேட் ஆனா 1 or 2 hours. அது கூட ஏன் மிஸ்டேக் இல்ல, நம்ம ஃப்ளைட் மிஸ்டேக். பி சீரியஸ் பாலு. இந்த பார்ஷிலா, நீ என்ன சொல்ல வரன்னு நல்லா தெரியும். உங்க அண்ணன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதே மாதிரி உன்னை அமெரிக்காவுக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நம்ம 2 பேரும் உங்க அண்ணன் கிட்ட போறோம்.
அவர்கிட்ட நம்ம காதல போட்டு உடைக்கிறோம். உங்க தங்கச்சி அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அந்த பிளான் ரொம்ப கரெக்ட்டுங்க. வந்துட்டாங்க. பேரும் இங்க வாங்க. இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா கப்பாவது கிடைச்சிருக்கும். இங்க ஓடி என்ன பிரயோஜனம்? பாலு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்ற நீ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டியே. என்ன சொல்றீங்க முதலாளி? இனிமே நீ என்ன முதலாளின்னு கூப்பிட வேணாம். முதல்ல கார் சாவிய அவர்கிட்ட கொடு. இப்ப நான் மூத்த டிரைவரா? எப்ப எந்த பதவி மாறுதுன்னு சொல்லவே முடியல. எப்பா கார்ல இன்ஜின் இருக்கா? பெட்ரோல் இருக்கா? ஷீலா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல நீ முந்திக்கிட்ட. எனிஹவ், நீ என் தங்கச்சிங்க நிரூபிச்சிட்ட. உன் செலக்ஷன் நல்லாவே இருக்கு. அட்வொகேட் இந்த கோயம்புத்தூர் ஃபேக்டரியும் ஊட்டி எஸ்டேட்டையும் பூட்டிடலாமா? ஓ, வித்துறலாங்கிறீங்களா? பாலு தான் ஃபுல் இன்சார்ஜ். இனிமே பாலுவை யாரும் பாலுன்னு கூப்பிட கூடாது. பேரை மாத்த போறாரா? இல்ல, சின்ன முதலாளின்னு எல்லாரும் மரியாதையா கூப்பிடணும். ஓஹோ, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரா? அப்போ உங்க வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாங்களா? என்ன பாலு, இதுல உனக்கு சம்மதம் தானே? முதலாளி, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராததை செஞ்சு நான் பழக்கப்பட்டவன். அதையும் பிறவிக்கணும் இல்லையா அட்வொகேட்? வாரிசு கிடைச்ச சந்தோஷத்துல நாளைக்கு காலையில ஊட்டி ப்ரோக்ராம் மறந்துடாதீங்க. நாளைக்கு ஊட்டி போறீங்க, தேயிலையே பறிக்கிறீங்க. தேயிலை தோட்டத்தை பாக்குறீங்க. அதுல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? நாளைக்கு எனக்கு பதிலா பாலு ஊட்டிக்கு போட்டும். நீங்க ஷீலா ஃபாரினுக்கு போக வேண்டியதுக்கான ஏற்பாடுகளை கவனிங்க. ஓகே ஓகே. பாலு, ஷீலா ஊருக்கு போகும்போது ஷீலா உனக்கும் தான் பி ஹாப்பி. நீ அமெரிக்கால இருந்து திரும்பி வரும்போது பாலுவோட பேர் எல்லா பேப்பர்லயும் வரும். அந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கிடுவேன். அப்ப தெரியும் ஒன்ன யாருன்னு. கம். சார், உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. கார்டன்ல உட்காந்து இடி மின்னல் மாதிரி திடீர்னு முடிவெடுக்கிறீங்க. இன்னும் என்னங்க, உங்க தங்கச்சிய டிரைவர் காதலிச்சான்னு தெரிஞ்ச உடனே நீங்க கொதிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடான்னா அவனை கூலான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அது மட்டுமா, அவனை எஸ்டேட் ஓனராவே ஆக்கிட்டீங்க. இந்த விஸ்வநாத் விஷயம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டான். நம்ம யூனியன் லீடர் ரத்னவேலு விஷயத்துல நான் எடுத்த முடிவை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்க முடியுங்களா? ரத்னவேலை மில்லில வச்சு கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட்னு மாத்தி விட்டீங்களே. ஆர்ப்பாட்டம்னு கொடிய தூக்கிட்டு தெரிஞ்சவன கன்வேயர் பெல்ட்ல வச்சு கையத்தனியா காலத்தனியா பிச்சு கொடுத்துட்டீங்களே. அது மட்டுமா, அவன் பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த தொகுதி மக்கள் வாயை மூடிட்டீங்களே. மூடுறதுல உங்களை விட்டா ஆளே இல்லைங்க. லுக், எஸ், நாளை காலையில 10 மணிக்கு பாலு ஊட்டி எஸ்டேட்டை விசிட் பண்ண போறான். ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. 11 மணிக்கு முறைப்படி முதல் ஃபைல்ல கையெழுத்து போடுறான். ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. 12 மணிக்கு சூசைட் பாயிண்ட சுத்தி பார்க்க போறான். ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அங்கேயே அவன் கதை முடியணும். சரியா 1 மணிக்கு அவன் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த ப்ரோகிராமையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அவனை க்ளோஸ் பண்றதாவே முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ். பாலு, எங்க காணோம்? எப்படி இங்க தானே வரணும்? பாலு, நான் தான் சித்ரா பாலு. நாளை காலை நீங்க ஊட்டிக்கு போயிடாதீங்க பாலு. உங்களை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க பாலு. பாலு, எங்க அப்பா செத்தது கூட இயற்கையான சாவல்ல பாலு. எங்க அப்பா கொலை பண்ணிட்டாங்க பாலு. பாலு, நீங்க எப்போ வந்தாலும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் தான் பாலு நான் காத்துட்டு இருக்கேன். நாளை காலை நீங்க ஊட்டிக்கு போயிடாதீங்க பாலு. அப்புறமா அட பாவி, நீயா? ஏமா, இது ஏன் வீடு, ஏன் இடம், நான் வரக்கூடாதா? என் குடும்ப கௌரவத்தோட விளையாட பார்த்தானே, அதனால அவன் சாவ போறான். அதுதாமா அவன் விதி. ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் நினைச்ச உன்ன என் வீட்டுல வச்சு வளர்த்தன, அதுதாமா என் விதி. முடிய போற அவன் கதைக்கு முன்னுரை எழுத போறதா நினைச்சு உன் கதைக்கு முடிவு தேடிக்கிட்டிய, அதுதாமா உன் விதி.
முதலாளி நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒரு பொம்பளை அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன கேட்ட? ஆம்பளை அண்ணா அதை என் பொண்டாட்டி கிட்ட கேட்டிருக்கணும். அவ புட்டு புட்டு வச்சிருப்பா. வாங்கட்ட நேரம் அவ செத்து 3 வருஷம் ஆச்சு. சந்தேகத்தை கேட்ட தீர்த்து வைக்க வேணாம். இப்போ சந்தேகம் தீர்ந்திருக்குமே. நீ செஞ்ச அத்தனை அக்கிரமங்களுக்கும் ஆதாரம் இல்லாம போச்சு. ஆனா இப்ப என்ன கெடுத்தியே, அந்த ஆதாரம் ஒண்ணே போதும்டா. என்னம்மா படுத்து எழுந்திருச்ச உடனே பிஏபிஎல் படிச்ச மாதிரி பேசுற? நாளைக்கு நீ ஷெரீஃபா போற மேடையில உன் மானத்தை வாங்கி அத்தனை பேர் முன்னால உன் கையில விளங்க மாட்டல என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். பக்கத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. படி. இவனை விட்டு வச்சா நம்மளை காட்டி கொடுத்துருவான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவனை மாட்ட வச்சிடணும். என்ன ஆச்சு முதலாளி? எல்லாம் ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு பாலு. நான் கார் எடுத்த வேகத்துல சித்ரா வந்தது தெரியாம ஓ காட் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். என்னால அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அடுத்து நடக்க வேண்டியதை பாப்போம். அடுத்து என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும், என்ன அரெஸ்ட் பண்ணும். விஸ்வநாத் கைதுன்னு நாளை காலையில பேப்பர்ல வரும். அதுக்கப்புறமா நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறியா? நோ, அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அதுக்கு முன்னால அவர் முடிவு எடுத்தாகணும் பாலு. இனிமே என்ன நடக்கணும்? அநியாயமா ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணை சாகடிச்சிட்டேன். இனிமே நான் உயிரோடு கூடாது. பாலு, நான் கொலைகாரனா வாழ விரும்பல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் முதலாளி. இந்த ஆக்சிடென்ட் நீங்க பண்ணல, உங்க கார் டிரைவரான நான் தான் பண்ணேன். பாலுன்னு என்ன சொல்ற? அப்படி ஒரு பொய்ய சொல்லி உங்க கௌரவத்தை நான் காப்பாத்த போறேன். நான் உண்மையை பேசுற உன்னை பொய் சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரே ஒரு பொய்ய நான் சொல்லதான் போறேன். நீ பொய் சொல்லக்கூடாது. நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நீங்க கண்டிப்பா உயிரோடு இருக்கணும். உங்களுக்காக இல்லைனாலும் உங்களையே நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்காக, உங்க மேல உயிரே வச்சிருக்கிற ஒரே தங்கச்சிக்காக, அப்பன் செத்த பிறகு அனாதையா இருந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே அந்த நல்ல மனசுக்காக. நான் ஒருத்தன் இல்ல, என்ன மாதிரி 1000 பேர் ஜெயிலுக்கு போனாலும் அவங்கள வெளில கொண்டாட சக்தி உங்களுக்கு இருக்குது. ஆனா நீங்க ஒருத்தர் ஜெயிலுக்கு போனா உங்களை வெளில கொண்டாட சக்தி இங்க யாருக்குமே கிடையாது. தயவு செஞ்சு என்னோட இந்த முடிவை நீங்க ஏத்துக்கணும்.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு நீங்க ஷெரீஃப் ஆக போறீங்கன்னு தெரிஞ்சும் விஸ்வநாத் வீட்டு டிரைவர் கைது அப்படின்னு பேப்பர்ல பிரிண்ட் போட போனான். அப்புறம் நான் தான் ஆளுகளை எல்லாம் பிடிச்சு இளம்பன் சாவு டிரைவர் கைதுன்னு அப்படி நியூஸ மாத்தி விட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட். ஐயா. யாரு பகல் பிச்சைக்காரன்? ஐயா. ஓ நீயா? ஐயா கண்டசாமி, 1ஆம் தேதி ஆனா போதுமே உன் பையன் சம்பளத்தை வாங்க டான்னு வந்து நிப்பியே. கொஞ்சம் இருங்க ஐயா. ஏன் ஐயா என் பையன் ஜெயில இருக்கான்? கொலை செஞ்சா ஜெயில தான் இருப்பாங்க, கவர்னர் மாளிகையில இருப்பாங்க. கொலை பண்ணானா? பதட்டப்படாதீங்க கன்சாமி, அவனை வெளியில கொண்டு வரதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மிஸ் அருணாச்சலம், உங்க பையன் ரொம்ப கவனமா கார் ஓட்டுவான், எப்படி இந்த ஆக்சிடென்ட்? ஐயா என்ன சொல்றீங்க? இப்பதான் என் பையனை லாக்கப்ல பாத்துட்டு வரேன். என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, உங்க பையனை நான் வெளில கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க. எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அவன் சம்பளத்தை நம்பிதானே ஊர்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கிறேன். கடைசியில அவனை கம்பி என்ன வச்சிட்டீங்களே. பார்ட்டி வைட்டமின் வாண்டட். அப்போ உங்களுக்கு தேவை பணம். உங்க பையன் ஜெயில இருக்கிறதுக்கு நஷ்ட ஈடா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000. யாருக்கு வேணும் பணம்? எனக்கு என் பையன் தான் வேணும். 20,000. எனக்கு என் பையன் தான் வேணும். 40,000. ஏங்க என் பையன் எத்தனை நாளுங்க ஜெயில உள்ள இருப்பான்? இன்னும் 2 நாள்ல வந்துருவான். வேணும்னா ஒரு 4 நாள் கூட மேல வச்சுக்குங்க. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் மொத்த கண்ணையும் அடிச்சிடுவேன். நல்ல அப்ப நீ எல்லாம் டெல்லி வரைக்கும் துண்டு விரிச்சிருவ. பையா ஜால்ரா, டெல்லி வரைக்கும் துண்டு விரிக்கிறது என்ன சாதாரண விஷயமா? நான் ஜால்ராவா? 40,000 ரூபாய்க்கு புள்ளைய வந்துட்டான், 50,000 ரூபாய் கொடுத்தா பொண்டாட்டியே வித்துருவான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்கள் வாதத்தை நீங்கள் தொடங்கலாம். தேங்க்யூ மை லார்ட். உங்க பேர் என்ன? பாலு. மிஸ்டர் பாலு, நீங்க டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 5 வருஷம் இருக்குங்க. அம்பாசிடர் ஃபியட் எந்த வண்டியா இருந்தாலும் நீங்க சுலபமா ஓட்டுவீங்களா? உங்க வீட்டுல எந்த வண்டி எந்த சைஸ்ல இருந்தாலும் அனுப்பி வைங்க, ஓட்டி காட்டுறேன். ஆரம்பத்துல இருந்தே சரி விஸ்வநாத் வீட்டில் தான் வேலை செய்யறீங்களா? நான் பல இடங்கள்ல வேலை பார்த்திருக்கேங்க. எத்தனை இடங்கள் சரியா சொல்ல முடியுமா? ஒரு 7-8 இடம் இருக்கும். அந்த இடங்களை ஏன் நீங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியல? அது வந்துங்க, நம்ம எங்க போனாலும் வாய் வச்சு சும்மா இருக்கிறது இல்ல, உண்மையா பேசணுங்களா? இது யாருக்கு பிடிக்குது அதான் அனுப்பிச்சிடுறாங்க. நீங்களே நின்னுட்டீங்களா இல்ல அவங்களே நிறுத்திருக்காங்களா? சில பேர் அடிச்சு கூட துரத்திருக்காங்க சார். இதெல்லாம் வெளில சொல்ல முடியுங்களா? யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். மிஸ்டர் பாலு, சம்பவம் நடந்த அன்னைக்கு 1990 நம்பர் மாருதி வண்டியை நீங்க தான் டிரைவ் பண்ணீங்க சார். அந்த வீட்டுக்கு நான் தான் டிரைவர். நான் ஓட்டாம யார் சார் ஓட்டுவாங்க? அப்படின்னா அந்த வண்டியை நீங்க ஓட்டுனேன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா. அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராத்திரி ஒரு 9 மணி இருக்குங்க, மழை பெஞ்சிருந்தது. மழை பெஞ்சதுல கார் கண்ணாடி எல்லாம் நனைஞ்சிருந்ததுங்களா. அந்த பொண்ணு வந்து தெரியாம நான் இடிச்சிட்டேங்க. டமால்னு ஒரு சத்தம் கடிச்சு நான் இறங்கி போய் பார்த்தேன். அந்த பொண்ணு என் முன்னாடியே பரிதாபமா செத்து போச்சுங்க. கார் ஓட்டும் போது நீங்க நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தீங்க? நான் நல்ல கண்டிஷன்ல தாங்க இருந்தேன். வண்டி தாங்க ரிப்பேர், அது பிரேக் ஃபெயிலியர். அப்போ பிரேக் பிடிக்காதனால தான் நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா. யுவர் ஆனர், விபத்துக்குள்ளான வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தது என்று பிரேக் இன்ஸ்பெக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இது. இது இறந்து போன பெண்ணின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அந்த பெண் இறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் பலவந்தமாக கற்பழிக்கப்பட்டு கார் ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இது விபத்து அல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இது தப்பா சொல்றாரு. யுவர் ஆனர், மிஸ்டர் விஸ்வநாத்தை சாட்சியா விசாரிக்க அனுமதிக்க வேண்டுகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் விஸ்வநாத், இறந்து போன சித்ராவுக்கும் உங்க டிரைவர் பாலுவுக்கும் வேற ஏதாவது தொடர்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வெல், ஆரம்பத்துல நான் அப்படி நினைக்கல. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முதல் நாள் பாலு தன்னை அடிக்கடி தவறான செயலுக்கு வற்புறுத்ததான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னான். நான் கண்டிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். அன்பார்ச்சுனேட்லி அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சு. டிரைவிங் லைசென்ஸ் இருக்கிறது என்ற ஒரே தைரியத்தில்
ஒரு கொலையை செய்துவிட்டு அதை விபத்து என்று ஜோடித்திருக்கிறார் குற்றவாளி கூடியிருக்கும் இந்த பாலு. இது போன்ற குற்றங்கள் விபத்து என்ற பெயரால் தொடர்ந்து நடைபெறாமல் தடுக்க வேண்டுமேயானால் இந்த பாலுவுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இல்லைங்க, நான் கொலை பண்ணல சார், ப்ளீஸ், நான் கொலை பண்ணல. எதிர்த்தரப்பு வக்கீல், உங்கள் வாதத்தை நீங்கள் தொடங்கலாம். யுவர் ஆனர், ஆக்சிடென்ட் கேஸில் சிக்கிக்கொண்ட ஒரு அப்பாவியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த கேஸில் ஆஜரானேன். ஆனா இப்பத்தான் தெரிஞ்சிச்சு இந்த பாலு ஒரு அபலை பெண்ணை கற்பழித்ததோடு மட்டுமல்லாமல் கொலையும் செய்திருக்கிறான் என்று. ஆகவே நீதிக்கும் நேர்மைக்கும் தலைவணங்கி நான் இந்த கேஸில் இருந்து வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறேன். ஆர்டர், ஆர்டர். இதுவரையில் விசாரித்த சாட்சியங்களின் மூலமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாலு சித்ரா என்ற பெண்ணை கொடூரமான முறையில் கற்பழித்து கொண்டிருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குற்றவாளி பாலுவுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அளித்து அவரை சாகும் வரையில் தூக்கிலிடுமாறு தீர்ப்பளிக்கிறேன். மகனே, ஒரு மனுஷன் இந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல தீர்த்தலான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் செஞ்சிருக்கிற பாவத்தை ஏன் ஜென்மத்துக்கு தீர்க்க முடியாதுப்பா. அப்பா, ஒண்ணு மட்டும் உண்மைடா பாலு, உங்க அப்பா ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்காண்டா. அதான்டா நீ எனக்கு புள்ளையா போறதுருக்க. அந்த விஸ்வநாதன் உயிருக்கு வேலை பேசுவான் தெரிஞ்சிருந்தா நான் கை நீட்டி கமிஷன் வாங்கியிருக்க மாட்டேன்டா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன் கழுத்துல தூக்கு கயிறு ஏற விட மாட்டேன்டா. அப்படி உன்னை காப்பாத்த முடியலன்னா இந்த இதப்படி உன்னை தூக்குல போடுறதுக்கு முன்னால கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. இந்த எல்லை போட்டு உங்க அப்பனுக்கு கருமாதி பண்ணிடு. ஏன்னா அதை கேட்க நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. வர்ற 7ஆம் தேதி என் ஃபேக்டரியும் மில்லையும் அரசாங்கமே எடுத்துக்கிறதுக்காக சட்டசபையில ஓட்டுப்பதிவு நடக்க போதாம? ஆமாங்க. ஆஹா, எல்லா எம்எல்ஏங்களும் சேர்ந்து ஓட்டு போட போறீங்களாமே? ஆமா. மொத்தத்துல என்ன பரதேசி ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? இல்லைங்க, பரதேசியா பட்டினி கிடந்துட்டு இருக்காங்களே ஏழைங்க, அவங்க பசியை தீக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓட்டு போடாம இருக்க எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியாச்சு. நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி. நீங்களும் ஓட்டு போடாம இருந்தா சட்டம் பாஸ் ஆகாது. எங்க முதலாளியும் தப்பிச்சுக்குவாரு. இந்தாங்க பணம், இந்தாங்க பிளேன் டிக்கெட். ஊர் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஊருன்னா குடுவாஞ்சோரியோ கும்பகோணமோ கிடையாது, லண்டன், அமெரிக்கா. பாத்திருக்கீங்களா? எங்க நீங்க மேப்ல கூட பாத்திருக்க மாட்டீங்க. இப்பதான் லண்டன் அமெரிக்கா பார்க்க புறப்பட்டாரு. பிளேன் டிக்கெட் எடுத்துக்கங்க, இல்லைன்னா பிளேன்ல ஏத்த மாட்டாங்க. நான் பொதுமக்களுடைய பிரதிநிதி. நீங்க நினைக்கிற மாதிரி சுயநலக்காரன் இல்லை. நான் எந்த ஊருக்கும் போக போறதில்லை. சட்டசபைக்கு தான் போக போறேன். உனக்கு எதிராக ஓட்டு போடத்தான் போறேன். நீ ஒருத்த மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை மக்களுக்கு சொந்தமாக்க போறேன். லோக், சட்டசபை கூடுறதுக்கு முன்னால நீ வெளிநாடு போற, இல்லனா உன்னை நாங்களே பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருவோம். காந்தியும் கட்டபொம்மனும் கோட்சேயும் வெள்ளக்காரனையும் பார்த்து பயப்பட்டு இருந்தா இன்னைக்கு நீங்க இப்படி உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா கோட்சே எங்களை சுற்றுவானோ? துரோகியா வாழறதை விட தியாகியா சாகிறது மேல் நான் நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பேசி முடிவெடுக்கணும். ஏதாவது பொது பிரச்சனைங்களா? இல்ல, ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை. இன்னைக்கே நம்ம கட்சி சார்பா ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போலீஸ் அனுமதி இல்லாம நம்ம போராட்டம் நடத்தினா நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும், நாம எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும். அதுக்காகத்தான் இந்த போராட்டமே. சுருக்கமா சொன்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள நாம எல்லாரும் ஜெயில இருந்து ஆகணும். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! போராட்டம் போராட்டம் தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! போராட்டம் போராட்டம் அடக்குமுறை அடக்குமுறை. எல்லாரும் கீழ இறங்க. வரிசையா உள்ள போங்க. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! மார்னிங் சார். மார்னிங். சாப்பிடுறா, சாப்பிட்டு தொலைடா. ஏன்டா எங்க உயிர் எடுக்கிற? இவர் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாரு? நாளை காலையில தூக்கில போட வேண்டிய கைதி, அதான்.
என்ன கீதா அவசரமா வர சொல்லி டெலெக்ஸ் கொடுத்த? என்ன விஷயம்? பாலு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காடி. இந்த பேப்பர் பாரு. என்ன நடந்தது பாலு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. மன்னனோட கௌரவத்துக்கு முன்னாடி நம்ம காதல் தோத்து போச்சு. உன்னை மனசுல நினைச்ச பாவத்துக்காக எனக்கு மரணம் தான் தண்டனைனா அதை மனசார ஏத்துக்கிறேன். சட்டத்தை தான் என்னால் நம்ப வைக்க முடியல. என்ன நீயாவது நம்பி வசீலா? சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சேன். பார்த்துட்டேன். எனக்கு அதுவே போதும். நாளை காலைல 8 மணிக்கு என்ன தூக்கில் போட போறாங்க. மறுபடியும் நீ இங்க வரும்போது ஒரு மாலை வாங்கிட்டு வந்துரு. நம்ம கல்யாணத்துல போட வேண்டிய மாலைய என் சாவலியாவது போட்டு பார்த்துரு. டைம் ஓவர். என் டைம் ஓவர் ஆயிடுச்சு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை நான் சாக விட மாட்டேன். ஐம் வெரி சாரி ஷீலா, என்னால ஏர்போர்ட்டுக்கு வர முடியல, முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு. இன்னும் எத்தனை பேருக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் வாங்கி தர போறீங்க? ஷீலா நீ என்ன சொல்ற? பாலுவை ஏன் இப்படி பழி வாங்குறீங்கன்னு கேக்குறேன். பாலு? எந்த ஓ நம்ம டிரைவர் பாலுவா? பாலுவை பத்திய கேக்குற? நீ என்னோட கால்குலேட்டிவான பொண்ணாச்சமா. எப்படி உன் கால்குலேஷன் மிஸ் ஆச்சு? நீ கூட அவன் ஆரம்பத்துல வேணான்னு தான் சொன்ன. அவன் விஷயத்துல என் கணக்கு கூட தப்பா போச்சு. You know what he did? என்ன பண்ணான் தெரியுமா? நம்ம யூனியன் லெட்டர் பண்ண. நோ ஸ்டாப் இட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. ஏன் பாலுவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார். எஸ், தப்பு பண்ணது நான் தான். உன்னை தோள தூக்கி வளர்த்தானே, அது என் தப்பு. நீ ஆசைப்பட்ட ஒருத்த அந்தஸ்தை உயர்த்தி அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனே, அது என் தப்பு. எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி கூட்டு வந்த பொண்ணை அவனுக்கு பலியாக்கினே, அதுவும் என் தப்பு தான். மிஸ்டர் விஸ்வநாத், இதுக்கு மேலே நான் ஏமாற தயாரா இல்ல. எனக்கு தேவை என் பாலுதான். அவருக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன், இன்க்ளூடிங் யூ. அவரை சாக விட மாட்டேன். ஐயா வேண்டாங்க, ஐயா சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா வேண்டாம். அவன் இந்த வீட்டை விட்டே இல்ல இந்த ரூமை விட்டே வெளில போக கூடாது. நீ ஏமா இப்படி சின்ன குழந்தை மாதிரி அண்ணன் கூட தகராறு பண்ணிட்டு இருக்க? அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமில்ல. மீனா எங்க? அதுவும் இப்படித்தான் 2 நாள் அழுது அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்கேயோ கூப்பிட்டு போனார். எங்கன்னு கேட்டதுக்கு ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துட்டேன்ட்டார். அவர்கிட்ட அதுக்கு மேல யாரு கேட்பாங்க? மீனா, மீனா, மீனா எங்க போனா? ஏய் மீனா, நில்லுமா, நில்லு. ஐயோ, நல்ல பொண்ணுல சொன்ன பேச்சு கேட்கணும். டாடி வந்தா திட்டு வரல. பொண்ணுமா, ஜஸ்ட் லிட்டில். ஆண்டி உனக்காக சிக்கன் தான் பண்ணி வச்சிருக்கேன். நீ பாரு, மீனா நில்லு. எனக்கு வேணாம் போ. நீ பிடிக்கல, அப்பா பிடிக்கல. ஏன் என்ன போட்டு இங்க அழைச்சு வச்சிருக்க? என்ன வெளிய விடு. விதி முடிஞ்சு போச்சு. வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம்? 15 நாள் ஆனாலும் சரி, 20 நாள் ஆனாலும் சரி, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு காணாம சிறையை விட்டு நம்ம வெளியே போக கூடாது. பிரச்சனைக்கு முடிவு தெரியற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே வேணும்னா உண்ணாவிரத போராட்டம் கூட இருக்க தயங்க கூடாது. இதுக்கெல்லாம் தயாரா இருக்க தெரியுதா? நேரமாச்சு. இனிமே யாரும் வெளியில இருக்க கூடாது. அவங்க உங்க செல்லுக்கு போங்க. நீங்க எல்லாம் போங்க. ஐயா நீங்க எனக்கு கொஞ்ச நேரம் புஸ்தகம் படிச்சாதான் தூக்கம் வரும். நீங்க அனுமதிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் போய் படுத்துக்கிறேன். நீங்க மட்டும் தனியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. சரிங்க.
என்னாச்சு சொல்லுங்கய்யா. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். இதுவரைக்கும் உண்மையே பேசிட்டு இருந்த நமக்கு கிடைச்ச பலன் தூக்கு தண்டனை. ஏன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பொய்யை சொல்லி இங்கிருந்து தப்பிக்கூடாது? இந்த கொலையை நேர்ல பார்த்த ஒரே சாட்சி நான் தான் சொன்னா நிச்சயமா நம்மள தூக்குல போட மாட்டாங்க. இப்போதைக்கு தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். காந்தியே சொல்லியிருக்கிறார், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. நம்ம ஒரு நிரபராதி தப்பிச்சிட வேண்டியதுதான். ஐயோ கொலை கொலை, ஐயோ கொலை ஓடா, ஐயோ கொலை பாத்தீங்க. ஒருத்தன் இவரை கத்தியால குத்தி இங்கிருந்து ஓட்டா சார். நான் பார்த்தேன் சார், ஓடி போய் புடிங்க சார். கொலகாரனை நீ பாத்தியா? நான் கண்ணால பார்த்தேன் சார். இவரை கத்தியால சதக் சதக்னு குத்துனா சார். இந்த பக்கமா தான் சார் ஓடனா. கொலகாரனை எல்லா பக்கம் தேடுங்க சார். கொலகாரனை நீ நேர்ல பாத்தியா? பார்த்தேன் சார். மறுபடியும் பார்த்து அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா காட்டும் சார். அது மட்டும் இல்ல சார், இவர் சாவறதுக்கு முன்னாடி கொலகாரனை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு செத்தார் சார். இவனா? இவனா? நல்லா பாரு மேன். நீங்க இல்ல, நான் போலீஸ். பயப்படாது பயப்படாது. எல்லா செக்ஷன்ல இருக்கிற கைதிகளையும் காட்டிட்டேன், யாருமே இல்லைங்கிற. அவன் கைதியே இல்ல சார். அதே நீ முதல்ல என்கிட்ட சொல்லல. நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே. கிண்டலா பண்ற? அவனை நீ பார்த்த உண்மைதானே? உங்க மேல சத்தியமா சார். அவனை ஒரு தடவை நான் வெளியில பாத்துருக்கேன் சார். நீங்க என்ன வெளில கூட்டு போனீங்கன்னு வச்சுங்க, அவனை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சு கொடுத்துரும் சார். நட. நீதான் பாலுவா? ஆமாங்க. கொலகாரனை நீ நேர்ல பாத்தியா? சத்தியமா நான் பாத்துங்க. சரி, அவனை கூட்டிட்டு போங்க. போலீஸ் பாதுகாப்பில் இருந்த ஒரு அரசியல்வாதி கொலை செய்யப்பட்டிருக்கார். கொலகாரனை நேர்ல பார்த்த சாட்சி நாளைக்கு தூக்குல போட வேண்டிய ஒரு கைதி. இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான சூழ்நிலையை சர்வீஸ்ல இதுவரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை. இப்போ அந்த கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணத்தான் உங்களை எல்லாம் நான் கூப்பிட்டிருக்கேன். தூக்கு தண்டனை கைதியை வச்சு எல்லா செக்ஷன்ல உள்ள கைதிகளையும் தரவா செக் பண்ணியாச்சு. ஆனா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. சோ கொலகாரன் சந்தேகத்துக்கு இடமில்லாம வெளியில இருந்தா வந்திருக்க முடியும். தூக்கு தண்டனை கைதியை வெளியே கொண்டு போக அனுமதி கிடைச்சா அவனை வச்சு குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனைய அந்த தூக்கு தண்டனை கைதியை வச்சு தான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. சோ ஆஸ் எ ஸ்பெஷல் கேஸா அவனோட தூக்கு தண்டனையை தள்ளி போட ஏற்பாடு பண்ணணும். உங்க கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன். இம்மிடியட்டா ஹோம் மினிஸ்டர் போன்ல கான்டாக்ட் பண்ணி தூக்கு தண்டனையை போஸ்ட்போன் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சிஐடி ஆபீசரோட இந்த கைதியை வெளியே அனுப்பிச்சு நிச்சயமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள ஃபாலோ பண்றது மாதிரி ஒரு போலீஸ் விங் ஏற்பாடு பண்றது சேஃப்டி. ஓகே, அதுக்கு ஏற்பாடு பண்றேன். சிஐடி இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. மிஸ்டர் மூர்த்தி. எஸ் சார். இப்ப நீங்க வெளியே கூட்டிட்டு போறது ஒரு தூக்கு தண்டனை கைதியை. அது மட்டும் இல்ல, ஒரு கொலையை பார்த்த ஐ விட்னஸும் கூட. அவன் போக்கிலேயே விட்டு பிடிச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க கடமை. அண்டர்ஸ்டாண்ட்? அருமையான சந்தர்ப்பம், நழுவ விடக்கூடாது. அந்த கொலகாரனை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இதே சீட்ல அடுத்த டிஐஜி நான் தான். அவசரப்பட்டுட்டேன். எஸ் சார்.
என்ன சார்? ஏண்டா நீ முன்னால போறத பார்த்தா நீ என்னமோ போலீஸ் ஆபீசர் மாதிரியும் நான் என்னமோ ஜெயில் கைதி மாதிரி இல்ல இருக்கு. ஃபாலோ மீ. ஏன் சார் வெளில கூட்டு போறீங்க, ஒரு ஜீப் கூட இல்ல, அட்லீஸ்ட் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தா கூட பரவாயில்ல சார். நான் ஓட்டும் சார், எனக்கு லைசன்ஸ் தான் இருக்கு. யோ நான் கண்டுபிடிக்க போறது ஒரு கொலைகாரனை, கூட்டிக்கிட்டு போறது ஒரு கொலைகாரனை. இந்த லட்சணத்துல உன் முகர கட்டிக்கு ஒரு மோட்டார் பைக் கேக்குதா? முகர கட்டியா? என்ன ஜெயிலே போடுங்க, தூக்கல போட்டோம். நிலுப்பா, ஏன் படுத்துற? உள்ள இருக்கும்போது ஒழுங்கா இருந்த, வெளியே வந்த உடனே தகராறு பண்றீங்க. வாப்பா வா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறமா கொலைகாரனை கண்டுபிடிப்போம். எல்லாரும் கோயிலுக்கு சந்தன காப்பு போட்டு தான் கூட்டு வருவாங்க. நீங்க என்னடானா எனக்கு இந்த காப்பு போட்டு கூட்டு வந்துறீங்க. வெள்ளங்க அவுத்து விடுங்க, சாமி கும்பிடணும். அப்படியே கும்பிடு. அவுத்து விட்டா கோயில்ல காணாம போயிடுவேன். காணாம போறதுக்கு நான் என்ன சிலையா? கடவுளை கும்பிடுறதுக்கே கையை அவுத்து விட மாட்டாங்கறியா? உன்னை இதே கோயில்ல பிரட்டி பிரட்டி எடுக்கிறேன் பார். நான் அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிட்டு இருக்கேன். அப்போ உருளு. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ. சத்தமா சொல்லியா? ஐலசா, ஏலேலோ ஐலசா. இன்னும் என்னென்னலாம் வேண்டிக்கிட்டு இருக்க? சாமி கும்பிடணும். நானும் தான் கும்பிடணும். கடவுளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத. யாரு கும்பிடன்னு அவர் ஏத்துக்குவாரு. ஒரு காம்ப்ரமைஸா போயிடுவோமே. பீச்சை கை தூக்கு, சோத்து கை தூக்கு. கைதிகளுக்கெல்லாம் கற்பூரம் காட்டுறது கிடையாது. சாமி சாமி சாமி, இந்த ஆள் தான் கைதி. நான் ஒரு நல்ல கடமை உள்ள போலீஸ் ஆபீசர். இந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணா? ஒரு 50 வயசு பொம்பளை கற்பழிச்சிட்டான். துஷ்டா, துன்மார்க்கா, போவடி. நீ நல்ல புள்ள. இந்த பிரசாதம் வச்சுக்கோ, தீர்காயுஷா இரு. காதுக்கேத்த பூ பொருத்தமா இருக்கு. 2 பேர் கையிலயும் விலங்கு மாட்டிருக்கிறதுனால தானே இப்படி விளையாடினேன். இப்ப என்ன பண்ணுவ? இப்ப புரியும் ஜனங்களுக்கு யாரு போலீஸ் யாரு பொறுக்கின்னு. சீக்கிரம் வந்துரு போ. சார் உள்ள போய் ரொம்ப கஷ்டமா இருந்தா கூப்பிடுறேன், வந்து ஜிப்பா ஊத்து விடுங்க. கிண்டலா? உன் நேரம்டா, பின்னால காட்டுறேன் நான் யாருன்னு. இவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு வாரம் ஒண்ணுக்க தேக்கி வச்சு ஒரே நேரத்துல போய்கிட்டு இருக்கானா? கக்கூஸ்லயே கவுந்தடிச்சு படுத்திருப்பானோ? இல்லையே, இவனுக்கு பின்னால போனவன்லாம் வந்துட்டானுல. என்னமோ நடக்குது. வர்றேன். ஒண்ணுக்கு போக இவ்வளவு நேரமா? என்ன வாசலையே எப்படி வீசுது? சாரி. என்ன இளவத்தின இப்படி நாருது? கழிப்படத்துக்கு வந்து காவல்துறையை ஏமாத்தி கம்பெனிட்ட பாக்குறியா? விட்ட மாட்டோம் உன்னை. பெண்கள் கக்கூஸ் பக்கம் போறியா? உன்னை பெட்ட கோழி மாதிரி அமைக்கிறேன் பாரு. இரு எங்க போயிடுவேன்? பொம்பளை கக்கூஸ் அந்த விட்டுருவேன் நினைச்சியா? சாரிமா, டிபார்ட்மெண்ட்ல 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என் கையில சிக்கின சின்ன பின்னம் ஆயிடுவேன். ஐயா, யார் அது பொம்பளை கக்கூஸ்ல? நான் ஒரு போலீஸ் ஆபீசர்மா. போலீஸ்னு பையா சொல்றேன் நாயே, பாக்கிடா. ஐயோ 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 ஐயோ. டேய், கதவை சாத்திட்டு போடா நாயே. வேணாமா, இன்னொருத்த வந்து தரப்பா. ஒரு ரேடியோ திறந்து கிடக்கட்டும். ஐயோ, போயிட்டான், பறந்து போயிட்டான். பழி தீத்துக்கிட்டான். ஐயா ஐயா ஐயா. எங்க போனா இருந்தாலு? ஐயோ, என் சுருக்கு பைய. என்ன சார் எல்லாம் கிழிஞ்சிருக்கு? அது ஒண்ணு இல்ல, ஆணி மாட்டி கிழிஞ்சிருச்சு. ஆணி மாட்டி கிழிஞ்சுதா? பார்த்தா 10 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்து பொறாண்டன மாதிரி இருக்கு. தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்காக கேக்குற? ஏண்டா எங்க போய் பதுங்கிக்கிட்ட? பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு. யாரு? நானு பதுங்கண்ணா? சார் இந்த மாதிரி நம்ம மேல நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க. நேராட்டு என்ன ஜெயில போடுங்க. அவங்க என்ன தூக்குல போட்டோம். ஆரம்பிச்சுட்டான். இந்த கதையை சொல்லியே என்ன மிரட்டுவியே. ஏண்டா பொறுக்கி, பொம்பளை கக்கூசுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம சுருக்கு பைய அடிச்சிட்டியா? கொண்டாங்க. வந்துட்டானுங்க பேண்ட் ஷர்ட் போட்டு. என்ன சார் இது? பொம்பளை கக்கூசு சுருக்கு பை ஒரே கேவலமா இருக்குதுப்பா. தம்பி என்ன? இங்க நடந்த விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாத. என் மானம் போயிடும். உங்க மானம் போகாம இருக்கணும்னா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? என் லவர் கிட்ட என்ன கூட்டு போகணும்.
என்ன போலீஸ் ஆபீசர் நினைச்சியா இல்ல மாமா நினைச்சியா? நோ நோ நோ. ஏமா சுருக்கு பையன், நீ சொல்ற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். இப்படியே வா. தம்பி, இந்த விலங்க கட்டணும்னா நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? உன் லவர் மேல சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நீ என்னை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன்னு. ஓ லவர் மேல வேணும்னாலும் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன். இது நியாயம். நட. நாளை காலைல 8 மணிக்கு என்ன தூக்கில போட போறாங்க. மறுபடியும் நீ இங்க வரும்போது ஒரு மாலை வாங்கிட்டு வந்து. நீங்க எல்லாத்துலயும் என்ன ஜெயிச்சிட்டீங்க, பாவல என்ன ஜெயிக்க முடியாது பாலு. பாலு, உண்மை அவ்வளவு சீக்கிரம் சாகாது. நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்த? சாவல நீங்க என்ன முந்திரக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இடையில இம்சையா இருக்க நான் விரும்பல. போலீஸ்காரனும் மனுஷன் தான், அவனுக்கும் காதல் கல்யாணம் இதெல்லாம் இருக்கு. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், காதலை அவன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அழிஞ்சு போயிடுவான். காதல் ஒரு நாளும் அழியாது. கரெக்ட். நான் இன்னும் முடிக்கல. நாங்க இன்னும் ஆரம்பிக்கலையே. அப்ப இந்த கேப்ல சொல்லிடுறேன். இத பாருமா, இனிமே அவசரப்பட்டு இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காத. என்னுடைய டியூட்டி இல்லைனாலும் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவரே சொல்லிட்டாரே, வா போலாம். இங்கதான் நீ தப்பு பண்ற. இதுக்கு பேர் தப்பு இல்லைங்க. ஷீலா இங்க இருந்தா தான் அது நமக்கு பெரிய உதவியா இருக்கும். இத பாருமா, ஏதாவது உதவி தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் போடு. ஸ்டார்ட். நாட் திஸ். விட்டா கம்மு மாதிரி ஒட்டிப்பியே. ஃபாலோ மீ. உன் இஷ்டப்படி விட்டா நீ பூந்து விளையாடுவ. என் கடமை என்ன ஆகுது? அதுக்குன்னு உடனே விட முடியும். கொலைக்கார ராஸ்கல், என்ன தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன்? ஆமா, இது பெரிய வேதாள உலகம். இதுக்குள்ள வரதுக்கு எனக்கு தைரியம் வேணுமா? என்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு. ஏய், யார் மேன் நீ? யார பார்த்து யாருன்னு கேக்குறேன். See my card. இது போஸ்ட் கார்டுங்க. See my card. CID இன்ஸ்பெக்டர். அசிஸ்டன்ட் சிஐடி இன்ஸ்பெக்டர்னா அப்ப நானு. ஏய் ஏய், அங்க கேள்மேன். மிஸ்டர் விஸ்வநாத், ஒரு என்கொயரிக்காக அவரை கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு மேல ஏதாவது தெரியணும்னா கமிஷனர் கிட்ட டைரக்டா பேசிக்கிங்க. யார கேட்டா உள்ள விட்ட? போலீஸ். நாங்க போலீஸாம், போலீஸ். ஹலோ, ஐஜி ஆபீஸ். ஐஜி தான் பேசுறேன். ஷெரீஃப் விஸ்வநாத் ஹியர். என்னையா பண்ணீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல? ஒரு தூக்கு தண்டனை கைதியை வெளியே விட்டுருக்கீங்க. அவன் தைரியமா வீட்டுக்கு வந்துட்டு போறான். இதெல்லாம் போலீஸ் சீக்ரெட்ஸ். நீங்க ஷெரீஃபா இருக்கலாம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஐ அம் வெரி சாரி மிஸ்டர் விஸ்வநாத். எப்பா என்ன உள்ள பூட்டிட்டு எப்பா 2 பேரும் அந்தமான் கைதி. அப்பா, எங்க அப்பா தேடுறாங்க? எப்பா, விட்டுறதில்ல. உங்கப்பா. எப்பா பால, எப்பா அப்பனால உன்னை காப்பாத்த முடியலன்னு ஆவியா வந்துட்டியாடா? ஆவியா? ஆவி இல்ல, சாவி இல்ல, நான் தான் நீ பெத்த பாவி. எப்பா, என்ன இன்னும் தூக்குல போடல. இவர் தான் போலீஸ் ஆபீசர், என்ன வெளில கூட்டு வந்திருக்காரு. வணக்கம் சார், என்னையும் கொஞ்சம் வெளில எடுத்துருங்களா? உங்க குடும்பமே கம்பி என்ற குடும்பமா? உன் சித்தி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டாடா. பூட்டி வச்சுட்டு சோறே போடாம சாகடிக்கிறா. சத்தம் போட்டா சாணியை கரைச்சு ஊத்துறாடா. மகனே, என்ன காப்பாத்துறா. சித்தி அதுக்கு பதறாங்க. ஒரு கால் உன்னை பேய்னு நினைக்கிறாங்களோ? 2 காலையும் காட்டு. சித்தி, நான் இன்னும் சாகல, ஒன்ன மாதிரியா உயிரோட இருக்கிறேன். மகனே, இப்படி வந்திருப்பா. உங்க அப்பா உள்ள அடைச்சு வச்சிருக்கப்பா. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா. அடியே, அன்னைக்கு என்ன இழுத்த, இன்னைக்கு அவனே இருக்கிறாடி. நான் கவனிச்சுக்கிறேன் நைனா. ஐயோ, நீ நாஸ்டி ஃபேமிலி. நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. சித்தி, நீ அப்பாவுக்கு பண்ண கொடுமையெல்லாம் அவரே போலீஸ் ஆபீசர்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னும் ஏதாச்சும் பண்ண, நீ அப்பாவை உள்ள தள்ளின மாதிரி
இவர் உன்னை உள்ள தள்ளி 6 மாசம் கம்பி என்ன வச்சிருவாரு. சாவி எடு. சாவி என்கிட்ட வந்து இல்லையே. தொங்கறத நானே உருவறேன். இதுதான் சாவி. ஓஹோ, கவலைப்படாத, அப்பாவை நான் வெளியே விடுறேன். கம் டு தி டோர். அப்பா அவள ஒரு கிழிக்கிற. ஐயோ மகனே, நான் உன்னை உயிரோட பாப்பேன்னு நினைக்கவே இல்லடா. நானும் உன்னை உயிரோட பாப்பேன்னு நினைக்கவே இல்லையப்பா. இன்னும் உயிரோட இருக்கிறியே. யாருப்பா? எங்காவா? ஏறிச்சு. ஐயோ, இந்த வீட்டுல தலை வச்சு கொடுக்க மாட்டேன். ஐயோ, என்ன கொல்ல வராங்க, காப்பாத்துங்களே. ஆண்டி சொல்றது கேளு. அப்புறம் ஆண்டி கோவம் வந்துரும். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அப்புறம் டாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும். உட்காரு. இரு, அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். யோ, எங்க ஓடுற நீ? உட்காரு சொல்றல. ஹலோ, நான் தாங்க ஆஷா பேசுறேன். எங்க இருந்து பேசுற? நம்ம அடையார் பங்களால இருந்து பேசுறேங்க. என்ன விஷயம் சொல்லு. மீனா வீட்டை விட்டு 3 தடவை தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப கூட நான் ரோட்ல இருந்து தாங்க இழுத்துட்டு வந்தேன். என்னால அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? சியாஷா, போலீஸ் என்ன வீட்டு வரைக்கும் வந்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவ உயிரோடு இருக்க ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு ஆபத்து தான். டூ ஒன் திங், அவளுக்கு விட்டமின் மாத்திரை கொடுக்கும்போது கூட 10 தூக்க மாத்திரை சேர்த்து கொடுத்து. என்ன சொல்றீங்க நீங்க? 10 தூக்க மாத்திரை கொடுத்து கொன்னுடுன்னு. அது நீங்க பெத்த பொண்ணுங்க. பரவாயில்ல, அவள மாதிரி 20 குழந்தைகளை பெத்துக்க எனக்கு வயசு இருக்கு, வலுவு இருக்கு, வசதியும் இருக்கு. உங்க சொந்த சுகத்துக்காக என்னையே அழிச்சுக்கிட்ட ஒரு பச்சை குழந்தைய கொண்டு அந்த பாவத்தை சுமக்க நான் தயாரா இல்லைங்க. Do what I say. ஹலோ, யார் பேசுறது? நான் தாங்க ஷீலா பேசுறேன். ஷீலா, என்ன விஷயம்? நம்ம மீனா பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க. எங்க? அவ ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான்னு சொன்னதெல்லாம் பொய்யுங்க. அவளை நம்ம அடையார் பங்களால தான் அடைச்சு வச்சிருக்காங்க. இப்பதான் அங்க இருந்து ஒருத்தி போன் பண்ணா. போன் பண்ண பொண்ணுகிட்டயே மீனாவை கொன்னுட சொல்லி எங்க அண்ணனே சொல்லிட்டாருங்க. நீங்க ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் மீனாவை உயிரோட பார்க்க முடியாதுங்க. பெத்த அப்பனே தான் புள்ளைய கொலை பண்ண சொல்லியிருக்கான்னா சம்திங் வெரி ராங். ஃபாலோ மீ. மீனா, நான் ரொம்ப பாவம் பண்ணிருக்கேம்மா. உங்க அப்பா வந்து உன்னை கொலை பண்றதுக்கு முன்னாடி நீங்க இருந்து தப்பிச்சு போயிடுமா. மீனா, மீனா, ஆஷா, மீனா எங்க? மீனா எங்க? நான் ஜாக்கிரதையா தாங்க பாத்துட்டு இருந்தேன். அவனை ஏமாத்திட்டு எங்கேயோ போயிட்டாங்க. என்னடி? மீனா, மீனா, மீனா. மீனா, மீனா,
நாம அடையார் பங்களா போய் சேர்றதுக்குள்ள குழந்தைய கொன்னுட்டான்னா ஸ்பீடா போ, வேகமா போங்க. இதுதான் வேகமா? இதை விட வேகமானா வண்டியை விட்டு இறங்கி ஓடத்தான் வேணும். அப்புறம் எதுக்கு வண்டி? சும்மா ஒரு கௌரவத்துக்கு தான். குசும்பியா நீ? சார் சார், விஸ்வநாத் கார் போகுது, வேகமா திருப்புங்க. வேகமா திருப்பினா வண்டி ரெண்டாயிடும், அப்புறம் தனித்தனியா தேடணும். காரை ஃபாலோ பண்ணாதான் குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிற வேகமா போங்க. என்னமோ கவர்னருக்கு பைலட் மாதிரி போறீங்க. சொல்ல மாட்டேன் நீ. விஸ்வநாத் பிரேக் போட்டா 2 பேரும் எகிரிடுவோம். இவன் பின்னாலேயே ஊரை சுத்திக்கிட்டு இருக்கவன் குழந்தை விஷயம். சார் சார் சார், குழந்தை. வா வா, அங்கே அங்கே. லெஃப்ட்ல ஓடிங்க. இவன் என்ன போஸ்டர் ஓட்டுறானா, பல்பு சுடுறானா? அவன் எதை சுட்டா நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது அவன் கீழே இருக்கிறது, அதை சுட்டுருவோம். எதுக்கு? பொறுத்து இருந்து பாருங்க. லெஃப்ட்ல ஓடிங்க. சகோதரா, என்ன மன்னிச்சுக்க. ஐயோ சகோதரா, நீயே மன்னிச்சுக்கப்பா. கெட்டிமா பிடிச்சிக்க. அப்படியே அப்படியே மெதுவா மெதுவா. அப்பா பார்த்து, இது கை கொண்டா மெதுவா மெதுவா மெதுவா. பார்த்து. ஐயோ, நீயே கவுக்கிறீங்களோ. இது அண்ணாமலைபுரமா அபிராமபுரமா? ரொம்ப முக்கியம். இப்ப எதிர்ப்புறம் பாருங்க சார். என்ன இவன் கபாலத்து மேல வண்டி? புடவையை பார்த்தா என் புல்லட் பாயாது. ஏன் மீனா அப்பா உன்னை அடைச்சு வச்சாரு? அப்பா பத்தி பேசாதீங்க ஆண்டி. அப்பா எனக்கு பிடிக்கல. என்னம்மா சொல்ற? அப்பா ரொம்ப மோசம். ஆமா ஆண்டி, அன்னைக்கு அப்படித்தான் நம்ம சித்ரா ஆண்டிய நல்ல வேலை, குழந்தை உண்மையை சொன்னதால அந்த கொலையை நான் பண்ணல, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கையோட கோர்ட்டுக்கு வாங்க, அந்த விடுதலை வாங்கி கொடுத்துருங்க. உங்க இம்சை என்னால தாங்க முடியல. உன்னை வெளியே விட்டா என்ன தூக்கி உள்ள போட்டுருவானுவா, தெரியுமில்ல? எதுக்கு சார்? எதுக்கு சாரா? தமிழ்மணின்னு ஒரு தலைவர் இருந்தாரே, தெரியுமா? நல்ல பேரா இருக்குது. யார் சார் அவரு? உங்க தாத்தா. எங்க தாத்தா பேர் குப்சம் நாடார்ல. ஜெயில நடந்த கொலைய பார்த்தேன், வெளியே வந்தா காட்டுறேன்னுட்டு இது வரைக்கும் ஒண்ணுமே காட்டலையா? சைஸ் வாரியா உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுங்களை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் வந்த வேலையை விட்டுட்டு ஓ சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன மட்டும் ஏமாத்தல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. மரியாதையா சொல்லிடு, யார் அந்த கொலைகாரன்? இல்ல சுட்டு பொசுக்கிடுவேன். இப்படி சுட்டீங்கன்னா நீங்க தான் பொசுக்கிடுங்க. இப்படி புடிங்க சார். தூக்கு தண்டல இருந்து என்ன காப்பாத்திக்க நான் சொன்ன பொய் சார் அது. நான் கொலைகாரனை பார்க்கவே இல்லை சார். அவரு உங்ககிட்ட ஏதோ ரகசியம் எல்லாம் சொன்னாருன்னு சொன்னேன். என்ன தங்கமலை ரகசியமா சொன்னாரு? வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடுன்னாரு. செத்தும் பழி வாங்கிட்டானே. ஆனா நீ இருந்துகிட்டே என்ன பழி வாங்குற. சார் என்ன நம்புங்க சார். சார், அந்த ஆள் சாகும் போது இது என் கையில கொடுத்தாரு சார். இதை வச்சு எதனா தெரியுதா பாருங்க. ஒரு நிமிஷம், அந்த டாலரை கொடுங்க. சியர்ஸ். கவலையை மறக்கிறதுக்கு இத சாப்பிடுங்க. உங்களுக்கு எது வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தோம். குழந்தை போலீஸ் கிட்ட மாட்டிச்சே. குழந்தைதான் போலீஸ் கையில மாட்டிக்கிச்சு. பெஞ்ச் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும்
அப்பீல் பண்ணி வாங்கி இருக்கிற முன்ஜாமீன் இந்த அருணாச்சலம் கையில இருக்கு. உங்க சற்று பட்டனை கூட யாராலும் டச் பண்ண முடியாது. 1 minute. ஹலோ, பிரியா பேசுறேன். பால்கனில இருந்தா பேசுற? காந்தி பார்க்ல இருந்து பேசுறேன். இந்த நேரத்துல எதுக்கா போன் பண்றேன்னு புரியுது? புரியுது புரியுது. எங்க வரணும்? உங்களுக்காக ஆலமரத்தடியில காத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க. ஓ, விழுத புடிச்சு விளையாடலாங்கறியா? வந்துடுறேன். என்ன நீ என்ன வாய்ஸ்? அருணாச்சலம், நீ சொல்லி வராம. ஓ, நீங்க இந்த போன். சுப்ரீம் கோர்ட்லயே நான் முன்ஜாமீன் வாங்கிட்டேன். சுண்டக்கா பெஞ்ச் கோர்ட்ல முன்ஜாமீன் வாங்க முடியாம என் ஜூனியர் போன் பண்றான். இப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. Let me see whether all the gadgets are working properly. இங்கிலீஷ்ல பேசி எதை எசக்கு பெசக்கு ஆகிற போறீங்க. டேய் மிஷின் மன்சா, அப்படி இப்படி நட. போட்டோ ரெடி சார். நம்பர் 7 சார். இவன் கண் முழிச்ச உடனே முதல்ல இவன் பார்வையில படும்படியா இந்த போட்டோவை மாட்டி பொட்டு வச்சு மாலையை போடு. எதுக்கு சார்? Do what I say. ஓகே சார். Take it. விஸ்வநாத் செத்து போயிட்டதா இவன் நம்பணும். நம்பர் 7, இந்த டோப்பா அவன் தலையில மாட்டு. ஜோலி, Yeah. everything under control? Yes sir. Okay, check. இப்போ மயக்கம் தெளிய வைக்கணும். எஸ். நர்ஸ், இன்ஜெக்ஷன் ரெடியா? ரெடி சார். 2 மினிட்ஸ்ல மயக்கம் தெளிஞ்சிடும். Oh, that's fine. என்னது? நான் பூமியில இருக்கனா இல்ல சந்திரமண்டலத்துல இருக்கனா? நான் எங்க இருக்கேன்? எங்கேயும் இல்ல, ஆஸ்பத்திரியில இருக்கீங்க. ஆஸ்பத்திரியில இருக்கனா? எல்லாரும் ஹெல்மெட் போட்ட மனுஷங்களா இருக்காங்களே. ஐயோ, என் முதலாளி போட்டோவுக்கு பொட்டு வச்சு மாலையும் போட்டிருக்காங்களே. இது அவரோட ஆஸ்பத்திரி தான். அவர் செத்து 25 வருஷம் ஆச்சு. என்னது? 25 வருஷமா? இப்ப வருஷம் என்ன தெரியுமா? 2050. கேலண்டரை பாருங்க. என்ன? என் முடி வெள்ளையாயிருச்சு, என் மீச வெள்ளையாயிருச்சு. ஆமா, நீங்க 50 வருஷமா கோமால இருந்தீங்க. இப்பதான் உங்களுக்கு நினைவு வந்திருக்கு. கோமாவில இருந்தனா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என் முதலாளி வீட்டு டிரைவர் பால் இல்ல நீ? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. அவர் எங்க மாமா. அவர் செத்து 30 வருஷம் ஆகுது. 20 வருஷம் 30 வருஷம் இந்தியா சுதந்திரம் வாங்கின கதை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. வணக்கம். வணக்கம். 134வது அலைவரிசையில் இருந்து செய்திகள் வாசிப்பது 32 28 32. என்னது? இந்த அம்மா அவங்க பேரை சொல்றதுக்கு பதிலா அவங்க சைஸ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சைஸ சொல்லுங்க, அதுதான் உங்க பேரு. நமது முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மறைந்து 66 வருடங்களாகிறது. அவருடைய நினைவு நாளையொட்டி அவருக்கு நாடே அஞ்சலி செலுத்தியது. அடுத்த மாதம் சந்திரமண்டலத்தில் நடக்கவிருக்கும் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இங்கிருந்து பக்தர்கள் செல்ல 40 விசேஷ ராக்கெட்டுகளை அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நமது தமிழக முதல்வர் சந்திர செவ்வாய் கிரகங்களில் தமது கட்சியின் தேர்தல் ஒப்பந்தங்களை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார். நம்மால அங்கேயும் போயிட்டாரா? கில்லாடியாச்சே. வரவிருக்கும் சந்திரமண்டல முதல்வர் அப்போலோ 11 அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை அளிக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நான் 50 வருஷம் தூங்குனதுனால எல்லாமே மாறி போச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் மாறல. என் பேண்ட், என் சத்து. 2000 வருஷம் பசிக்குது, ஏதாவது சாப்பிட கூட. இங்க போறாங்க. என்னப்பா சாப்பாடு கேட்டா நீ பாட்டுக்கு டைப் அடிச்சுட்டு இருக்க? ஓல்ட் மேன்,
இது டைப்ரைட்டர் இல்ல கம்ப்யூட்டர். நீங்க என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறத இந்த கம்ப்யூட்டர் தான் சொல்லும். அதுபடிதான் நாங்க கொடுப்போம். இப்ப என்ன சொல்லுது? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு கம்ப்யூட்டர் சொல்லிடுச்சு. இப்ப சாப்பாடு வந்துரும். ஏப்பா சாப்பாட்டுக்கு தான் கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்ப கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? அத நானே கொடுக்கறேன். குடிக்கிற தண்ணி தான் அவர் கொடுக்குறாரு. அடிக்கிற தண்ணி கிடைக்குமா? அடி வேணும்னா கிடைக்கும். ஐயோ வேணாப்பா, கம்ப்யூட்டர்லயே அடிப்பீங்க. காட்டுங்க. யோ, குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர சொன்னா இங்கு பிள்ளையார கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன வருஷம்? 2050. 3 சொட்டு தான் குடிக்கணும். அதிகமாச்சு பேதி ஆயிடும். ஏயா, குடிக்கிறதுக்கே 3 சொட்டு, குளிக்கிறதுக்கு குளிக்கிறதே இல்லையா? அதனாலதான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? சரி வாயில ஊத்து. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடுங்க. சாப்பாடுனா மாத்திரை கொடுக்குறீங்க? இதுதான் சாப்பாடு. சாப்பாடுனா குழம்பு ரசம் மோர்ல இருக்கும். இது வெறும் மாத்திரையில இருக்கே. நீங்க கேக்குற எல்லா ஐட்டம்ஸும் இதுல இருக்கு. சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த டேப்லெட்ஸ்ல போட்டு மூடி வச்சிருக்கோம். நல்ல வேளை என்ன கோணியில போட்டு மூடாம விட்டீங்களே. அதிகமா பேசக்கூடாது, ஓவரா ஸ்ட்ரெயின் ஆயிடும். சாப்பிடுங்க. முதல்ல சோறு சாப்பிடுங்க, சாம்பார் சாப்பிடுங்க, ரசம் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க. இந்தாங்க. காது புண்ணுக்கா மருந்து போடுறேன், வாயை தரங்க. கடைசியா ஒரு பீடா. பீடாவும் மாத்திரையில வந்துருச்சா? ஐஸ்கிரீம் கொடுங்க. ஐஸ்கிரீமா? இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. தூங்கிடலாம்ல? தூங்கலாம், ஆனா கொரட்டை கரட்டை விடப்படாது. பக்கத்து பெட்ல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அமைதி அமைதி. பாவம், நம்ம செட்டப் எல்லாம் உண்மையை நம்பிட்டான். மீதி உண்மையை இவங்கிட்ட இருந்து கக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. Don't say it, do it. ஐயோ வரமாட்டேங்குதே, ஐயோ வரமாட்டேங்குதே, என்னென்னமோ வந்த எனக்கு இது மட்டும் வரமாட்டேங்குதே. ஐயோ வரமாட்டேங்குதே. ஏய், யாரா அவன்? பேசாம படுறா. ஐயோ வரமாட்டேங்குதே, அந்த ஒண்ணு மட்டும் வரமாட்டேங்குது, அந்த ஐடியா வரமாட்டேங்குதே. ஐயோ ஏய், இப்பதான் 50 வருஷம் கழிச்சு கோமாவில இருந்து திரும்பி வந்திருக்கேன். பக்கத்து பெட்ல படுத்துக்கிட்டு இம்சியா பண்ற. பேசாம தூங்குடா. அந்த ஒண்ணு மட்டும் வரமாட்டேங்குதே, ஐடியா வரமாட்டேங்குதே. நீ என்ன பைத்தியமா? யார பார்த்து பைத்தியம்னு கேட்டேன். ஐ அம் ரைட்டர். ரைட்டரா? எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர்? அந்த ரைட்டர்ல மேன், எழுத்தால கதாசிங்க. 1000 இருந்து வசதிகள் இருந்தும் அது வரலையே, அது வரலையே, அது வரலையே, அது வரலையே. எது வரல? எது வரல? எது வரல? டும் 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 டும். ஹை ஜிஞ்சனக்கன ஜிஞ்சனக்கன ஹை டும் டும். யா டங்கு. நான் என்ன போயிட்டேனா? கடைசி வாத்தியம் வாசிக்கிற. இப்படி எல்லாம் பண்ண கொலைதான் விழும். அதான் கொலை கொலை. இந்த கொலையை நான் எங்க தேடுவேன்? தாய் பாசம் எழுதுனேன், தங்கச்சி பாசம் எழுதுனேன், அம்மா பாசம் எழுதுனேன், அப்பா பாசம் எழுதுனேன். ஏன் ஆஃப்டர் ஆல் கூத்தியா பாசமே எழுதிட்டேன். அது வேற எழுதிட்டியா? அதுக்கு மேல எழுதிட்டேன். ஆனா ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை பண்றது எப்படின்னு எனக்கு எழுத தெரியலையே. என்ன இந்தியா எப்படி எழுத்தால் தான் மதிக்கும். ஐயோ, எந்த மாதிரி கொலை வேணும்? கதையில ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனை கொல்லணும், ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொல்லணும். எப்படி முடியும்? ரொம்ப கஷ்டமாச்சே. எப்படி முடியும் சொல்லுங்க? எதுக்கு சிரிச்சீங்க? இது 2050வது வருஷம். கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. இதுக்கு போய் தலையை பிச்சுக்கிறியே. அதோ அந்த போட்டோவில் இருக்கிறாரே விஸ்வநாத், அவர் என் முதலாளி. 61 வருஷத்துக்கு முன்னால அவருக்கும் தமிழ்மணிங்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு. அந்த தமிழ்மணியை கொலை பண்றதுக்கு என் முதலாளி திட்டம் போட்டாரு. அந்த தமிழ்மணிக்கு விஷயம் தெரிஞ்சு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. விட்டாரா விஸ்வநாத்? ஜெயிலுக்குள்ளே போய்
இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கே தோணாத மூளை உங்களுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடியே தோணி இருக்கேன். அது மட்டுமா, ஒரு தொழிற்சங்க தலைவனை தொழிற்சாலைக்குள்ளே வச்சு தொழில் பண்ணிட்டீங்களா? கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணது மட்டுமில்ல, அவனுக்கு சுடுகாட்டுல இவரே அவனுக்கு கொல்லியே வச்சாரு. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய கிரைம் சப்ஜெக்ட் என்ன அழகா ஒரு சென்டிமெண்ட்ல பிளாக் பண்ணிட்டீங்க. யூனியன் லீடர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கற்பழிச்சு காரையும் ஏத்தி கொன்னுட்டு அவரு வீட்டு டிரைவரை கூப்பிட்டு அவன்தான் கொலை பண்ணான்னு அவவாயாலே சொல்ல சொன்னார். இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? ஆல்ரவுண்ட் அட்வொகேட் அருணாச்சலம். 61 வருஷத்துக்கு முன்னால் அடிபட்ட காயம் ஆறாம அப்படியே இருக்கே, அது எப்படி? ஏமாந்துட்டேன், எங்கேயோ ஏமாந்துட்டேன். உதவி கையா வெல்ல முடியும். மிஸ்டர் அருணாச்சலம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் வீடியோ படமா எடுத்தாச்சு. இனிமே அந்த விஸ்வநாத் தான் செஞ்ச கொலைகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. விஸ்வநாத் எங்க இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. பேப்பர்ஸ்ல நியூஸ் வரதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. பி அலர்ட். நீங்க இந்த பக்கம் தடுங்க, நீங்க அந்த பக்கம் தடுங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் அவன் தப்பிச்சிருவான். கம் ஆன், குயிக் குயிக். என்னங்க இன்னும் விலங்கு போட்டிருக்கு? இது விலங்கு இல்லம்மா, பாச சங்கிலி. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா சொன்னேன், சொன்னபடி சேர்த்து வச்சுட்டேன். நான் ஒரு கடமை உணர்வுள்ள போலீஸ் ஆபீசர். நாங்க என்ன மாமான்னா சொன்னோம்? இவர் குசும்பு பிடிச்ச ஆளு. பாலை கொடுத்து படுக்க வச்சு. பால் கொடுக்க அவளுக்கு தெரியும், படுக்க வைக்க எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? இம்சையா? அப்பா, செம்ம ஃபாஸ்ட். இந்த வேகம் கடைசி வரைக்கும் இருக்கணும். குட் பை. இத்த குடா இத்த குடா இத்த குடா இத்த குடா இத்த குடா